தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற சீர்மை நூல் விமர்சன நிகழ்வில் இது 10வது நிகழ்வு. இதற்கு முன்பு தொடர்ச்சியாக நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருந்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் நமது தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் தொகுத்த இஸ்லாம் பற்றி பெரியார் என்கிற நூல் குறித்து மதிப்புரை வழங்க மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமூது அவர்களும் காட்டாறு வெளியீடு தோழர் அதியசுரன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற மற்ற தோழர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தோழர்களை நான் சிறுமை வெளியீடு பற்றி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூறிவிட்டு நிகழ்வுக்குள் சென்று விடலாம் என்று இருக்கின்றேன். சிறுமை வெளியீடு கடந்த 2-3 ஆண்டுகளாக அதனுடைய வெளியீடுகளை தொடர்ச்சியாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தோழர்களுடைய நோக்கத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், சீர்மை வெளியீடு ஒரு புதுமையான முயற்சியாகும். இது ஒரே நேரத்தில் இஸ்லாமிய இலக்கியங்களை தமிழில் பலதரப்பு மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கும், அது அல்லாமல் பார்ப்பனர் அல்லாதார் இலக்கியங்கள், ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர் அல்லாதார் இலக்கியங்களை தமிழில் ஒரே தளத்தில் கிடைக்கும்படியாக செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவும் இந்த பதிப்பகம் தொடங்கப்பட்டது. அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்துத்துவம், பார்ப்பன சிந்தனை மரபுகள் குறித்த கடுமையான சிறியதான விமர்சனங்கள், இலக்கியங்கள் தமிழில் இன்னும் அதிகமாக வெளியில் இருக்கின்ற, தமிழிலேயே ஏற்கனவே அத்தகைய ஒரு இலக்கிய பரப்பு மிக நீண்டதாகவும் நெடியதாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்று உலகம் முழுக்கவும் பார்ப்பன இந்த ஆதிக்க சிந்தனை முறை குறித்த விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அந்த இலக்கியங்களை எல்லாம் தமிழில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதும், இதில் எல்லோரும் பங்களிக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய நோக்கம், சீர்மை பதிப்பகத்தினுடைய நோக்கம். அந்த வகையில்தான் தொடர்ச்சியாக பல வெளியீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தோழர் ஏபி ராமச்சந்திரன் அவர்கள் இஸ்லாம் பற்றி பெரியார் என்கிற அந்த வெளியீட்டை தொகுப்பை பதிப்பாசிரியராக பணிபுரிந்து தொடங்கி வைத்தார். இந்த தொகுப்பில் குறிப்பாக இங்கே இருக்கின்ற கொல்லு நதீம் தோழர் அவர்களும் சிறியதாக பங்கெடுத்துக் கொண்டு இந்த தொகுப்பு வேலைகளில் அவருடைய பங்களிப்பும் மிக முக்கியமானது என்று இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதனால் இது போன்ற ஒரு இலக்கிய பங்களிப்பு நாம் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு இந்த வெளியீடுகள் குறித்த குறைகள் மிக மிக அவசியமானது என்பதால் அதை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். கலந்து கொண்ட தோழர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வருக வருக என வரவேற்கின்றேன். முதலாவதாக இந்த நிகழ்வு எவ்வாறு நடக்கப் போகின்றது என்றால், முதலாவதாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மதிப்புரை வழங்குவார். அதற்கு பிறகு தோழர் அதியசுரன் மதிப்புரை வழங்குவார். அதற்கு பிறகு உரையாடல், இந்த நூல் குறித்தான உரையாடல் நடைபெறும். அதற்கு பிறகு ராமச்சந்திரன் அவர்கள் ஏற்புரை வழங்குவார். இதுதான் இந்த நிகழ்வினுடைய வடிவம். இந்த நிகழ்வில் முதலாவதாக சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்கள் மதிப்புரை வழங்குமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு சிறியதான நூல் மதிப்புரை கூட்டங்களில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொள்வதும் ஒரு அரிதான நிகழ்ச்சி தான். குறிப்பாக நமது மனிதநேய மக்கள் கட்சி தோழர்கள் ஒரு சிறியதான அரசியலை முன்னெடுப்பவர்கள். ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய நலன்களை பற்றி அவர்களுடைய குரல்கள் ஓங்கி ஒலித்திருக்கின்றன, கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும். அத்தகைய கட்சியில் ஒரு சிறியதான ஒரு தலைவராகவும், மக்கள் தலைவராகவும் பணியாற்றி, சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றுகின்ற தோழர் அப்துல் சமத் அவர்களை மதிப்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பு கொண்டவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக தொடங்குகின்றேன். சீர்மை பதிப்பகத்தினுடைய ஒரு சிறப்புமிக்க நூல் இஸ்லாம் பற்றி பெரியார் என்கின்ற நூலினுடைய விமர்சன நிகழ்வின் ஒருங்கிணைக்கும் தமிழ் ஆய்வாளர் காமராசன் அவர்களே, எனக்கு பின்னால் இந்த நூல் குறித்து மதிப்புரை வழங்க இருக்கின்ற காட்டாறு வெளியீட்டகத்தினுடைய பொறுப்பாளர் அதியசுரன் அவர்களே,
நிறைவாக ஏற்புரை வழங்க இருக்கின்ற இந்த நூலினுடைய பதிப்பாசிரியர் அருமை சகோதரர் ஏபி ராமச்சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வினை இணைய வழியாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பிற்கினிய சகோதரர்களே, இஸ்லாம் பற்றி பெரியார் என்கின்ற இந்த ஒரு அருமையான நூல், பெரியார் இன்றைக்கு பல்வேறு தரப்பு மக்களாலும் மறுவாசிப்புக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு தலைவராக மாறியிருக்கின்றார். தமிழ்நாடு அரசு அவருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்து பிறந்த நாள் அன்று உறுதிமொழி எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த ஒரு சூழலில் சனாதனம் குறித்தும் அதற்கு எதிரான சமூக நீதி குறித்த கருத்தாடல்களும் தேசம் முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் பற்றி பெரியார் என்கின்ற இந்த நூல் குறித்த இந்த விமர்சன நிகழ்வு என்பது மிகவும் முக்கியமானதாக கருதுகின்றேன். பெரியார் இஸ்லாம் பற்றி பேசிய பேச்சுக்கள், அதில் மிக குறிப்பாக இன இழிவு ஒழிய இஸ்லாமிய நன்மருந்து என்று பெரியார் சொன்னார் என்று நாங்கள் தொடர்ந்து பல இடங்களில் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வு. அதோடு சேர்த்து அதனுடைய உரையையும் தேடி கண்டுபிடித்து படிக்கக்கூடிய ஒரு நிலையும் தான் இருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெரியார் பல முறை இஸ்லாம் பற்றி உரையாற்றி இருக்கின்றார், பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் என்ற செய்திகள் கிடைக்கும். அதை பல்வேறு நூல்களில் தேடி எடுத்து படிக்க வேண்டிய ஒரு நிலைகள்லாம் இருந்தது மாறி, இந்த நூலிலே குறிப்பிட்டிருப்பதை போன்று நம்முடைய மார்க்ஸ் அவர்கள் இஸ்லாம் பற்றியும் பெரியார் பற்றியும் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூலை தவிர்த்து பெரிதாக எந்த நூல்களும் தமிழில் வராத ஒரு நிலையில் அங்கொன்று இங்கொன்றுமாக இருந்த பெரியார் இஸ்லாம் பற்றி சொன்ன செய்திகளை தொகுத்து ஒரு அருமையான முத்துமாலை போன்று இன்றைக்கு ஒரு புத்தகத்தை சீர்மை பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. சீர்மை பதிப்பகம் இன்றைக்கு ஒரு குறுகிய நாளிலேயே பல தரப்பு மக்களையும் சென்றடையக்கூடிய அளவிற்கு சீர்மை பதிப்பகத்தினுடைய பதிப்புகள், புத்தகங்கள் இன்றைக்கு பலராலும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு ஒரு மகுடமாக இந்த இஸ்லாம் பற்றிய பெரியார் என்கின்ற இந்த விமர்சன இந்த நூலை நான் பார்க்கின்றேன். பெரியாரை பொறுத்த வரைக்கும் பெரியார் தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு அமைதி மண்ணாக, ஒரு நல்லிணக்க மண்ணாக திகழ்கிறது என்று சொன்னால் அதற்கு பெரியாரினுடைய ஒரு பெரிய உழைப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு முறை லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் குறிப்பிட்டார், எங்க மாநிலத்துல பெரியார் போன்று ஒருவர் பிறக்கவில்லையே என்று மிகவும் கவலையோடு குறிப்பிட்ட அந்த நிகழ்வுகளை நாம் எண்ணி பார்க்கின்றோம். பெரியார் மிக முக்கியமாக அவர் செய்த ஒரு நிகழ்வுகளில் எதிரியினுடைய மூலபலத்தை முறியடித்த அந்த முறை என்பது மிக முக்கியமானது. பேரறிஞர் அண்ணா அவர்களை இது பற்றி குறிப்பிடும் போது சொல்கின்றார், பெரியாரினுடைய போர் முறை என்பது எதிரியின் மூலபலத்தை முறியடிப்பது என்று சொல்றார். எதிரியினுடைய சல்லி வேர்களோடு சண்டை போடுவது அல்ல, ஆணி வேரையே பிடுங்கி எறிவது. அந்த ஆணி வேரை பிடுங்கும் போதுதான் எதிரி நிச்சயமாக வீழ்த்தப்படுவான் என்பதை உணர்ந்து பார்ப்பனிய ஆதிக்கம், அது நிலைநிறுத்தியிருக்கக்கூடிய சாதிகள், இவைகளுக்கு எதிராக தன்னுடைய காலம் முழுக்க அவர் பாடுபட்டார். இந்த சாதி தீண்டாமைகளை ஒழிப்பது எப்படி என்று இந்த நாட்டில் தீண்டாமைக்கு எதிராக எவ்வளவு பேர் போராடி இருக்காங்க. தீண்டாமைக்கு எதிராக ஆலய நுழைவு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார், காந்தி நடத்தியிருக்கின்றார். பல்வேறு பார்ப்பனிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கூட அதெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் இந்த தீண்டாமைக்கு எதிராக
தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன தீர்வு என்கின்ற அந்த நிலைகளை நோக்கி சென்றவர் மிக முக்கியமாக பெரியார் மட்டும்தான். இது இந்த புத்தகத்திலேயே அது பற்றி ஒரு செய்தியை சொல்லும் போது, ஒரு தீண்டாமையை ஒழிப்பதற்கு 3 வழிகள்: சட்டம் செய்யலாம், அதே போன்று சத்தியாகிரகம் நடத்தலாம், அல்லது இஸ்லாம் தழுவலாம் என்ற ஒரு செய்தியை இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டம் செய்தோம்னு சொன்னா சட்டத்தால் இந்த தீண்டாமையை ஒழித்து விட முடியாது. அதே போன்று போராட்டங்கள் நடத்தி கூட இந்த தீண்டாமையை ஒழித்து விட முடியாது. ஆனால் இஸ்லாம் தழுவி விட்டால், இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஒருவர் ஏற்றுக்கொண்டால், அவர் 5 மணிக்கு ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் 5:30 மணிக்கெல்லாம் அவரை விட்டு அந்த தீண்டாமை அகன்றுவிடும் என்கின்ற ஒரு அரிய கருத்தை பெரியாரால் சொல்ல முடிந்தது. அது மட்டுமல்ல, திராவிட மதம் என்று இஸ்லாத்தை போற்றி புகழக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த செய்தியை எங்க சொல்றாருன்னு சொன்னா, இப்ப நான் திருச்சியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதே திருச்சியில பொன்மலையில ரயில்வே ஊழியர்கள் மத்தியில பேசும்போது இந்த செய்தியை அவர் சொல்லியிருக்காரு. அருமையா அதை இதுல பதிவு செய்திருக்கிறார். இணை இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து என்ற அந்த உரையில் தான் அது வருது. இது திராவிட மதம், இஸ்லாம் என்றால் முகமது நபிகள் மதம் என்றோ, இங்கு லுங்கி கட்டி கொண்டு அளந்து தாடி வைத்துக் கொண்டு இருக்கும் சாயிபு, ராவுத்தர், மரைக்காயர், மாப்பிள்ளை என்றவர்கள் மதம் என்று என்னை கருதிவிடாதீர்கள். திராவிடர்கள் மதம் இது. முகமது நபிக்கு முன்பு, கிறிஸ்துவ நாதருக்கு முன்பு, புத்த மகானுக்கு முன்பு, ஆரியர்களுக்கு முன்பு, கிருஷ்ணன், ராமன், சிவன், விஷ்ணுகளுக்கு முன்பு திராவிடர்களுக்கு இருந்த மதமாகும். இஸ்லாம் என்றால் சாந்தி, பணிவு, பக்தி என்று பொருள்படும் அரபு சொல். இஸ்லாம் என்பது சகோதரத்தன்மை என்பது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை பற்றி திராவிட மதம் என்று அதை ஆற தழுவி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். பலருக்கும் ஒரு சந்தேகம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கிற சந்தேகம் என்னன்னு சொன்னா, இஸ்லாமியர்கள் என்பவர்கள் ஜேபிபி மோரே கூட அதை அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. இஸ்லாமியர்கள் என்பவர்கள் எதுக்கு எடுத்தாலும் அல்லாவை, இறைவனை, ஆன்மீகத்தில் அவ்வளவு பிடிப்பு கொண்டவர்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இன்ஷா அல்லா என்பார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பார்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்றும் சொல்லக்கூடிய அவ்வளவு ஊரிய ஆன்மீகவாதிகள். இவர் நாத்திகர், இவரை எப்படி ஆதரிக்கிறார்கள், இவரோடு எப்படி நிற்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் பலருக்கும் இருந்தது. இந்த புத்தகம் அதுக்கு எல்லாத்துக்கும் விடை சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக, ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுப்பாக இன்றைக்கு நம் கைகளில இது கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இன்றைக்கு இஸ்லாம் இந்த மண்ணில் மாற்றி இருக்கிறது என்ற செய்திகளை இவர் அந்த பேச்சின் ஊடாக பல இடங்களை சொல்லியிருக்காரு. இவருடைய பெரியார் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் என்பது ஏதோ மீலா விழாவுக்கு முஸ்லீம்கள் கூடுவாங்க, அந்த மீலாது விழாவில் போய் இஸ்லாம் குறித்து ரொம்ப பெருமையா பேசிட்டு வரக்கூடிய சராசரி அரசியல்வாதிகள் போன்று மீலாது விழா மேடையில ஒரு பேச்சு, அதுக்கப்புறம் வெளியே வந்தால் இன்னொரு பேச்சு அப்படின்றதெல்லாம் இல்ல. மீலாது விழா மேடைகளிலும் பேசியிருக்கின்றார், நபிகள் நாயகத்தினுடைய பிறந்தநாள் விழா மேடைகளிலும் பேசியிருக்கின்றார். அதே நேரத்துல ஆம்பூர்ல நடந்த ஆதிதிராவிடர்கள் மாநாடு, தலித்துகளினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவர் MC ராஜா, அவர் தொடங்கி வைத்து மாநாட்டில் பங்கு பெறக்கூடிய, அவரோடு சேர்ந்து நடத்திய அந்த மாநாட்டில் பங்கு பெற்று அவர் பேசிய பேச்சுக்கள் இருக்கு பாருங்க. அந்த அளவிற்கு இந்த நாட்டுல நீங்க நடக்கக்கூடிய இந்த தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக ஒரே தீர்வு இஸ்லாம் மட்டும்தான் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக அந்த மாநாட்டுல முன் வைத்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். இன்னொரு இடத்துல பேசும்போது அவர் சொல்லக்கூடிய செய்தி பாருங்க, இது இந்த இந்த சனாதன இந்த வர்ணாசிரம இந்த கொடுமை இருக்கு பாருங்க, சாதிய ஏற்றத்தாழ்வுகள், இது சூத்திர இழிவு, பேசி மகன் என்று சொல்லக்கூடிய இந்த இழிவு நீங்குவதற்கு இது புற்று தொழுநோய் என்றார், கடுமையான நோய் என்றார். இது ஒரு புற்று தொழுநோய். இதை நீங்க சட்டம் போட்டுலாம் ஒழிக்க முடியாது. இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு இஸ்லாம் மட்டும்தான். இவ்வளவு ஓங்கி இதை ஒரு பேசியிருக்காரு. தொடர்ந்து அவரு இதை பற்றி பேசக்கூடிய அந்த நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடியுது. கோவில் நுழைவு போராட்டம், வைக்கம் போராட்டம் நடத்துறாரு. வைக்கம் போராட்டத்தில் பங்கு பெற்ற அந்த நிகழ்வுகளை பற்றி இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வைக்கம் போராட்டத்துல அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ
புலையர்கள் சொல்லக்கூடிய, செர்மான்கள் சொல்லக்கூடிய அந்த தலித்துகள், தாழ்த்தப்பட்ட மக்களை நடக்க விட மாட்டான், கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி கூட. அதே போன்ற ஆரிய சமாஜம் போன்ற அந்த மதங்களில் இருந்த தலித்துகளையும் நடக்க விட மாட்டான். ஆனால் இஸ்லாம் மதத்துக்கு மாறிய செர்மான்கள் இவங்க சர்வசாதாரணமா நடந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து பாலக்காட்டுல நடந்த ஒரு செய்தியை வந்து பெரியார் இந்த அவருடைய பேச்சுல பதிவு செய்திருக்காரு. அது இந்த புத்தகத்திலையும் ரொம்ப அருமையாக பதிவாகி இருக்கிறது. பாலக்காட்டுல தெருக்கள் வழியாக நடந்து போவதற்கு, அதாவதுதான் விவேகானந்தரே ஒரு முறை சொன்னார்ல, நடந்து போனாலே தீட்டு, பார்த்தால் தீட்டு, தொட்டால் இல்ல பார்த்தால் தீட்டு என்ற கொடுமை. அதனால்தான் பைத்தியக்காரர்கள் நாடு என்று விவேகானந்தரால் பழிக்கப்பட்டது அந்த மலையாள பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த கேரள பகுதிகள். மனுஷன் பார்த்தாலே தீட்டு என்ற ஒரு பைத்தியக்காரர்கள் நிறைந்த ஒரு மண்ணாக அந்த மண் இருப்பதை அவர் அவ்வளவு விவேகானந்தர் விவரிச்சித்த ஒரு மண். அந்த மண்ல வைக்கம் போராட்டம் நடத்தி நடப்பதற்கான உரிமை வாங்கி கொடுத்த பெரியார் சொல்கிறார், இந்த உரிமைகள் கோவில் பாலக்காட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் திறக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தது என்ன தெரியுமா? அங்கே முஸ்லிம்களாக நிறைய பேர் மதம் மாறினார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். இஸ்லாத்துக்கு மதம் மாறினதால அங்க இருக்கக்கூடிய உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் நம்முடைய எண்ணிக்கை குறைஞ்சிட போது, அதனால இவர்களுக்கு வந்து கோவிலை நம்ம திறந்து விடுவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து திறந்து விட்டார்கள் என்ற செய்தியை இதுல இந்த புத்தகத்தில் அவருடைய பேச்சுகள் பதிவாகி இருக்கிறது. அப்போ வந்து அவர் இஸ்லாத்தை எந்த மாதிரியான ஒரு நிலைகளில் அவர் கவனித்திருக்கிறார் என்று சொன்னால், இஸ்லாம் என்பது இந்த மண்ணில் ஒரு சாதி ஒழிப்பு இயக்கமாகவே அவர் வந்து கருதுறார். அதாவது அதுக்காக வேண்டிய விமர்சனங்களே இல்லாத ஒரு நிலையில் அல்ல, கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து இஸ்லாம் தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அது மாதிரி எந்த மாதிரியான காலகட்டத்தில் அதை பேசுகிறார் என்பதை நம்ம உற்று பார்த்தோம்னு சொன்னா, சுதந்திர போராட்டம் உச்சத்துல இருக்கு. எல்லா வகையான போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த அந்த 1920 47 காலகட்டங்கள் இருக்கு பாருங்க, 27 ஆண்டுகள் 30 ஆண்டுகள். அந்த காலகட்டத்துல சுயராஜ்யத்துக்கு முன்னால சமதர்மம் வேண்டும், சமதர்மத்திற்கான அவர் நடத்தினார். அதற்கு இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை ஒரு வெப்பனாக, ஒரு ஆயுதமாக அவர் பயன்படுத்தியிருக்கின்றார். அப்போ இவர் நாத்திகர் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அந்த கேள்விகளுக்கும் இந்த புத்தகத்திலேயே அவர் பதில் சொல்றாரு. திருச்சியிலேயே இதே திருச்சியில மீலாது விழா மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர் அங்க வந்து அது தெளிவாக சொல்கிறார். இது வந்து ஒரு நாத்திகம், என்னுடைய அமைப்பு வந்து நாத்திகத்தை சார்ந்தது, நாத்திக பேசக்கூடிய மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல, ஆத்திகர்களுக்கும் கூடிய அமைப்பு என்பதை வலியுறுத்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். அம்பேத்கர் அவர்கள் மதம் மாற வேண்டும், இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற முடிவெடுத்த போது உடன் இருந்தவர்கள் எல்லாம் பேசுறாங்க. இங்க பெரியாரோடு இருந்தவர்கள் அதற்கு ஆதரவாக பெரியார் பேசிய உடனே நம்ம இந்து மதத்தை விட்டு வெளியேறாமல் நம்ம பகுத்தறிவு கொள்கைகளை, சுயமரியாதை கொள்கைகளை எடுத்து விட்டோம் என்று சொன்னாலே நம்ம இடத்துல இருந்து இழிவு போயிடும் அப்படின்றதுதான் நம்ம நிலையை நிற்கிறோம். நம்ம ஏன் மதம் மாறணும் அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பியதற்கு பெரியார் ஆணித்தரமான பதில்களை அதுல வந்து அவர் சொல்றார். தீண்டாமை ஒழிவதற்கு நம்ம வந்து இது போன்ற ஒரு முடிவுகளை எடுத்தாக வேண்டியிருக்கு. இதுல இஸ்லாத்தில் விமர்சனம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லையா? அங்கே கோசா முறை இருக்கிறது என்பதை பல இடங்கள்ல கோசா முறையை விமர்சனம் செய்திருக்கின்றார். அதெல்லாம் சொல்லும் போதே மிக முக்கியமாக என்ன சொல்றாருன்னு சொன்னா, இஸ்லாத்தில் பெண் உரிமைகள் எப்படியெல்லாம் பேணப்படுகிறது என்ற செய்தியும் சொல்றார். விதவைகளுக்கான மறுமணம் இஸ்லாத்தில் முன்பே கொண்டு வரப்பட்டு நடைமுறையில் இருப்பதை சொல்கின்றார். அதே போன்று பெண்ணிடத்தில் அனுமதி பெற்று திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலையை சொல்கின்றார். சொத்துரிமை இஸ்லாத்தில் இருப்பதை சொல்கின்றார். இதெல்லாம் சொல்லிட்டு கோசா முறையும் இருக்குது அப்படின்றத, கோசா முறையை அவர் வந்து கண்டிக்கக்கூடிய நிலை பார்க்கணும். அதே போன்று அல்லாசாமி பண்டிகை கொண்டாடுறீங்க, இது எப்படி சரியா இருக்கும்? சந்தனக்கூடு, அதே போன்று வந்து பல்வேறு தீமிதி திருவிழாக்கள் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் கேட்டா நீங்க குரான்ல எல்லாம் இது இல்லைன்னு சொல்றீங்க. குரான்ல இருக்குதா இல்லையான்றது இல்ல, நடைமுறையில நீங்க பண்றீங்கல்ல. அப்ப நடைமுறைகளை பண்ணா அது வந்து விமர்சனத்துக்கு தான் உள்ளாகும். அதை நீங்க ஒழிச்சிங்கன்னு சொன்னாதான் என்ன, இந்த மார்க்கம் வந்து மூட கொள்கைகளுக்கு எதிரான மார்க்கம்னு சொல்லி உலகம் பேசும். அதனால அதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றுதான்.
இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை நடைமுறையில் ஒரு சில பேர் பயன்படுத்துவதை செய்வதை இந்த உருசு கொண்டாடுவதை, இந்த நாகூர் சந்தனக்கூடு கொண்டாடுவதை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய நிலையையும் பார்க்கிறோம். அப்ப வந்து ஒரு கடவுளை கடவுளை மனிதனை நினை என்று முழக்கத்தை முன்வைத்த ஒரு தலைவராக பார்க்கப்படக்கூடிய பெரியார் இஸ்லாத்தை இந்த அளவுக்கு ஏன் கையில் எடுத்தார், இஸ்லாத்தை பற்றி ஏன் இந்த அளவுக்கு கருத்துக்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க இந்த அளவுக்கு முனைந்தார். பல்வேறு தலைவர்கள் வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதாவது வந்து திருச்சியில அந்த பொன்மலையில் நடந்த அந்த கூட்டத்துல அவர் பேசிட்டு போறார், கடுமையான கடிதங்கள் வருது. அதுக்கு இப்பெல்லாம் வந்து நீங்க எழுதியிருக்கீங்க, எனக்கு கடுமையான விமர்சனங்களை கடுமையான கடிதங்களை எனக்கு எழுதியிருக்கீங்க. ஆனால் வந்து இதுக்கு தீர்வு சொல்லுங்க, நீங்க இதுக்கு வேற என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க. தீண்டாமை ஒழியணும், சூத்திரப்பட்டம் ஒழிக்கப்பட வேண்டும், இதற்கு வேற தீர்வு என்ன இருக்கு அப்படின்ற அந்த எதிர்கேள்விக்கு இதுவரைக்கும் இந்தியாவில் யாராலும் பதில் சொல்ல முடியும். அதான் இன்னைக்கு யதார்த்தமான நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்தியாவில் தீண்டாமை ஒழிப்பதற்கும் ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்கும் இதுவரைக்கும் அதுக்கான பதில் இல்லை. இப்போ ராகுல் காந்தி சொல்கின்றார், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதனுடைய உண்மைகளை வெளிப்படுத்தணும், அது வந்து ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் போன்று இருக்கும், அந்த அளவுக்கு வந்து இங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, முக்கியமான பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய கேபினட் செக்ரட்டரிஸ் 80 பேர்ல 3 பேருக்கு தான் ஓபிசியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதிகள் இன்னமும் இந்த 75 ஆண்டுகளுக்கு பிறகும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கணும். அப்ப இந்த பெரியாரினுடைய தூரநோக்கு சிந்தனை என்பது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே அந்த சுதந்திரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளல. அவர் மிக தெளிவா சொல்றார், இது வந்து ஒரு கருப்பு தினம், இந்த நாட்டுக்கு இது சுதந்திரம் கிடைத்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு துக்க தினம் என்று சொல்கின்றார். பேரறிஞர் அண்ணா அவரிடத்திலிருந்து முரண்படுறார். 2 எதிரிகள் நமக்கு, ஒரு எதிரி வெள்ளையனும் இன்னொரு எதிரி பார்ப்பனர்களும். சரி, பிரிட்டிஷார் வெளியேறிட்டா ஒரு எதிரி தானே இருக்கான், அவரை நம்ம எதிர்கொண்டுக்கலாம் அப்படின்றது அண்ணாவுடைய கருத்தா இருந்துச்சு. அதனால மகிழ்ச்சிக்குரிய நாள்லாம் சொன்னார். ஆனால் பெரியாரினுடைய அந்த கருத்து தான் 75 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னைக்கு இந்தியாவில் அவர் சொன்னதான் கரெக்ட், நமக்கு கிடைத்த அந்த சுதந்திரம் என்பது இன்றைக்கு முழுமையான சுதந்திரமாக இல்லை, பெரும்பான்மை மக்களுக்கு இன்னமும் மிக மோசமான ஒரு நிலையில் தான் அந்த மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இன்னைக்கு மீண்டும் என்ன செய்யறான், பழைய இந்தியாவை கொண்டு வருவதற்காக, சனாதன இந்தியாவை, வர்ணாசிரம கட்டமைப்பு கொண்ட இந்தியாவை உண்டாக்குவதற்காக வேண்டி வந்து இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு கொண்டு வரான். புதிய கல்விக் கொள்கை ஆகட்டும், நீட் ஆகட்டும், அதே போன்று விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு குலத்தொழில் திட்டத்தை இன்னைக்கு அறிமுகப்படுத்தலாம். 13,000 கோடி ரூபாய்களை அதுக்காக வேண்டி கொட்டி அந்தந்த சாதியிலேயே அவன் குலக்கல்வியை, குல தொழிலை நடத்துவதற்காக வேண்டி பழைய சாதி கட்டமைப்பை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக வேண்டி இந்த ஒன்றிய அரசு, மோடி அரசு, RSS பின்புலத்தோடு RSS இன்னைக்கு மீண்டும் அதை கட்டமைக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தீமை என்பது, தீங்கு என்பது பார்ப்பனியம் தான், அந்த பார்ப்பனிய ஆதிக்கம் தான் என்பதை ஒரு தூர நோக்கோடு சிந்தித்த ஒரு தலைவர் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் வந்து நிச்சயமாக பெரியார் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரு சுதந்திர போராட்ட காலத்தில் கூட சுதந்திரத்துக்காக எவ்வளவு போராடினார் என்பதெல்லாம் இரண்டாவது. முதல்ல காந்தியோடு இருந்த போது நடத்தின போராட்டத்தோடு சரி. அதன் பிறகு பார்ப்பனிய எதிர்ப்பு என்பதுதான் உண்மையான விடுதலை, பார்ப்பனிய ஒழிப்பு என்பதுதான், பார்ப்பனிய ஒழிப்பு தான் உண்மையான விடுதலை என்பதை மனதார நம்பினார். அதற்காக காலம் முழுக்க பாடுபட்டார். பல பேர் அதை பதிவு செய்யக்கூடிய புத்தகத்திலேயே அந்த செய்திகள்லாம் இருக்குது. என்ன, உங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சி போயிடும் அப்படின்லாம் பல பேர் சொல்றாங்க. எனக்கு இந்த இஸ்லாத்துக்கு போங்கன்னு பேச ஆரம்பிச்ச பிறகு என் செல்வாக்கு கூடி இருக்கிறத தவிர குறையல, அதை பத்தி நான் கவலையே படல, எந்த செல்வாக்கு குறையும் கூடுன்றதை பத்தி நான் இந்த பொது வாழ்க்கைக்கு வரலன்றத தெல்ல தெளிவாக சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்குதலை பார்ப்பனியத்துக்கு எதிராக தொடுத்தார். முரட்டு மதம்னு இஸ்லாத்தை பத்தி சொல்றாங்க. நான் அதையும் வந்து அந்த முரட்டு மதம் எதுக்காக வேண்டிய முரட்டு மதம், தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் மற்ற சகோதரர்கள் அதுக்காக களத்துல இறங்கி முரட்டுத்தனமா சண்டை போடுறாங்க, எதிர்த்து கேட்கறாங்கன்னு சொல்ல வரீங்க. அதுதான் வேணும்ன்ற நான்றார். அதுதான் வேணும், அது நல்ல எண்ணம், நல்ல செயல். அது மத்தவன் அடிக்கும் போது அடிபட்டுக்கிட்டு சாமின்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுந்து கிடக்கிறது, அந்த கோலத்தனம் வேணாம், அந்த முரட்டுத்தனம் வேணும், அந்த வீரம் வேணும். அப்ப இஸ்லாத்துக்கு போனா அது கிடைக்கும்னு சொன்னா இஸ்லாத்துக்கு போங்க. அது முரட்டு மார்க்கம்னு சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, அது வீரம், அது வரவேற்க வேண்டிய நல்ல செயல் அது அப்படின்னு சொல்லி எல்லா பகுதியிலையும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஒவ்வொன்றையும்
அந்த அவர் கொண்ட கருத்துல நிலைநிறுத்திய அந்த செயல்பாடு இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு அற்புதமான செயல்பாடு. அந்த செய்திகளை அனைத்தையும் இன்றைக்கு முழுமையாக தாங்கி நிற்கக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கு. இதை பதிப்பித்த நம்முடைய ரவிச்சந்திரன், ஏபி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு காலம் அறிந்து செய்திருக்கக்கூடிய ஒரு அருமையான பணி என்பதாக நான் கருதுகின்றேன். ஏன்னா இது வந்து இன்றைய இளைஞர்கள் பெரியார் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அவர் வந்து ஒரு நாத்திகராகவும் கடவுள் மறுப்பாளராகவும் கடவுளுக்கு எதிரானவர். அவர் வந்து நம்முடைய பதிப்பாசிரியரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பதை போன்று அவர் ஒரு வரட்டு நாத்திகர்லாம் கிடையாது. வரட்டுத்தனமாக எல்லா கடவுளையும் ஒளி, எல்லா எந்த சாமியும் கிடையாது அப்படின்லாம் அவர் வந்து அப்படி வந்து முரட்டுத்தனமான இதெல்லாம் அவர் சொல்லல. நாத்திகம் என்பது என்னுடைய ஆயுதம் சொன்னார். அந்த நாத்திகம் என்ற ஆயுதத்தை எந்த கடவுளை வைத்து நீ வந்து மக்களை தீண்டாமை கொடுமைக்கு நீ ஆளாக்குறையோ, எந்த கடவுளை வைத்து நீ வந்து வர்ணாசிரம கோட்பாட்டை கட்டமைத்து அதன் மூலம் இவெல்லாம் வந்து வேசியின் மக்கள் சூத்திரர்கள் என்று அவர்களை வந்து இழிவு பட்டம் அவர்களை சுமத்துறியோ, அதற்கு எதிராக அந்த கடவுளை அந்த மதத்தை எதிர்த்து போராடுவதுதான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக பார்க்க முடிந்தது. அதுக்கு எதிராக இஸ்லாம் வந்து இஸ்லாமும் இந்த பார்ப்பனிய மதமும் ஆரிய மதமும் எப்படி வேறிலிருந்து வேறுபட்டு இருக்கிறது என்ற அந்த செய்தியை ஒவ்வொன்றாக அவர் வந்து வரிசைப்பட்டிருக்காரு. அதுவும் இதுல பட்டியலிடப்பட்டிருக்கிறது. 24 தலைப்புகள்ல ரொம்ப அருமையான செய்திகள். இந்த புத்தகத்தை எல்லாரும் படிக்கணும். இந்த இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த புத்தகம் வாசிக்கப்பட வேண்டும். இந்தியா என்பது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சிந்தனாவாதிகளால், சனாதன சக்திகளால் ஆளப்படுகிறது. அவர்களுக்கு எதிராக இப்ப நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமக்கு முன் தலைமுறைகள் என்ன பாடுபட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா இது நிச்சயமாக இந்த புத்தகம் அனைத்து சகோதரர்களாலும் யாரெல்லாம் சமத்துவம் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, பெரியார் அதுதான் ஒரு முக்கியமானது. என்ன பெரியாருடைய கொள்கைன்னா, நாத்திகம் தான் அவர் கொள்கை, வரட்டு நாத்திகமா பேசினார், அது இல்லை. அவருடைய கொள்கை என்பது மனித பற்று, மனித நேசம், மனிதர்கள் மீதான நேசம், மனித நேயம் தான் அவருடைய ஒரே கொள்கை. அதுக்காக வேண்டி வேற எந்த பற்று கிடையாது. தேசப்பற்று, மொழிப்பற்று, அப்படி நாங்கள் தமிழர்கள், நாங்க மூத்த மொழி தமிழ் மொழி, அதனால நான் தமிழ் அப்படியோ, அல்லது நாங்க வந்து இந்தியர்கள் தேசத்தின் மீதான பற்று, அதெல்லாம் எதுவும் கிடையாது. மனிதர்களை மனிதனாக நடத்து, சமத்துவமாக நடத்து, அவனுக்குள்ள மரியாதையை கொடு என்கின்ற அந்த அடிப்படையிலான அந்த செய்திகள் என்பது மிக முக்கியமான செய்திகளாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பதிவுகளை ரொம்ப அருமையாக கொண்டு வந்து இன்னமும் இன்னைக்கு 56 வரைக்கும் நினைக்கிறேன், 1956 வரைக்கும் பதிவு செய்து 73 வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு. இன்னும் சில செய்திகளும் கிடைக்கும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறீங்க. பதிப்பாசிரியர் அதையும் தேடி தொகுத்து இந்த புத்தகத்தை இன்னும் சிறப்பாக்கி தரணும். இந்த புத்தகத்தை நம்முடைய சகோதரர்கள், இதை சமத்துவத்தை விரும்பக்கூடிய சகோதரர்கள், அனைத்து சகோதரர்களுக்கும் இதை வந்து அன்பளிப்பாக கொடுப்பதற்கும் சரி, பரிசளிப்பதற்கும் சரி, இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். திருமண நிகழ்வுல, லைப்ரரிகளுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்படி இதை வந்து ஒரு அருமையான செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம ஒவ்வொரு தோழர்களும் இந்த களத்தை, இந்த புத்தகத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று அவருடைய பட்டறையில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்களும் இஸ்லாத்தை பற்றி அந்த அளவுக்கு உச்சிமுகந்து பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இருக்கிறது. சீர்மை பதிப்பகத்துக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேசிய பேச்சுக்கள், அந்த உரைகளையும் தொகுத்து ஒரு புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கியமைக்காக சீர்மை பதிப்பதற்கும் பதிப்பாசிரியர் ஏபி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றிங்க தோழர். நீங்க ரொம்ப சிறப்பான ஒரு உரையை நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆற்றிருக்கின்றார். சிறப்பான மதிப்புரை. அவர் ஆழமாகவும் தெளிவாகவும் பெரியார் என்ன கூற வந்தார், இந்த சனாதன சமுதாயத்தில் சமத்துவத்தை நோக்கிய பயணத்திற்கு இஸ்லாம் பெரும் துணையாக நமக்கு இருக்கிறது என்பதை பெரியார் எடுத்துரைத்தார் என்பதை ஆழமாக இங்கு எடுத்துரைத்தார். அவருக்கு சீர்மை பதிப்பகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது காட்டாறு வெளியீட்டகத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் அதியசுரன் அவர்கள் தங்களுடைய மதிப்புரையை வழங்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தோழர் அதியசுரன் அவர்கள் பெரியார் எழுத்து தொகுப்புகளில் நீண்ட காலமாக வேலை செய்து வருகின்றவர், பெரியார் இயக்கங்களில் நீண்ட காலமாக வேலை செய்து வருகின்றவர், பெரியாரை ஆழமாகவும் அணுக்கமாகவும் புரிந்து கொண்டிருக்கிற ஒரு தோழர். அந்த துறையில்
நீண்ட காலம் வேலை செய்து வருகின்ற தோழர் அவர்களை மதிப்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான நூலை பற்றிய ஒரு விமர்சன கூட்டத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தோழர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம். நமது சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப தெளிவா ஒரே வார்த்தையில இந்த புத்தகத்தை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இந்தியாவை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறது உண்மையாதான். இந்தியாவோட வரலாறு, இந்தியாவோட சமுதாய சூழல் இதெல்லாம் ஒருத்தர் விரிவா ஆய்வு பண்ணணும், படிக்கணும்னு நினைச்சாக்கும் இந்த புத்தகம் அவங்களுக்கு அடிப்படையாவே இருக்கும். இந்தியாவோட அரசியல், சமுதாய சூழல் இது எல்லாத்த பத்தியுமே இந்த உரைகள் ரொம்ப விரிவா பேசுது. அதை ரொம்ப சரியா ஷார்ப்பா சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு. இவ்வளவு ஒரு பரபரப்பான அலுவல் சூழல்ல கூட இந்த புத்தகத்தை ரொம்ப விரிவா ஆழமா படிச்சு அதுல இருக்க எல்லா செய்திகளையும் சொல்லியிருக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த வகையில சட்டமன்ற உறுப்பினருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியா இந்த ஒரு சிறப்பான தொகுப்பு கொண்டு வர்றதுக்காக நிறைய புத்தகங்கள்ல, அதாவது குடியரசுல இருக்க கட்டுரைகளை தேடி பிடிச்சு ரொம்ப சரியான கட்டுரைகளை தேடி பிடிச்சு பொறுக்கி சேர்த்திருக்கிற ஒரு சிறந்த பணியை செஞ்சிருக்க நம்ம ராமச்சந்திரன் பதிப்பாசிரியர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், அவரை அந்த புத்தகத்துக்கான கட்டுரைகளை தேடி கொடுத்த தோழர் கொள்ளு நதீம், அதை ஒரு ஒழுங்குபடுத்தி அந்த பணியை செய்து வைத்த தோழர் காமராசன், எல்லாத்துக்குமே என்னோட நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நூல் இஸ்லாம் பற்றி பெரியார் என்ன பேசினாருங்கிறதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா போடணும், முழுமைப்படுத்தி ஒரு பெரிய புத்தகமா போடணும்னு நாங்க காட்டாறு வெளியீடு சார்பா கூட திட்டமிட்டு இருந்தோம். ஆனா பொருளாதார சூழல் காரணமா அதை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனாலும் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்துவாக இறக்கப் போவதில்லை அப்படின்னு ஒரு புத்தகம், பெரியார் பேசின புத்தகம். அந்த பெரியார் இதே மாதிரி பெரியாரோட உரைகளை தான் தொகுத்து போட்டிருந்தோம். அதுல இதே மாதிரிதான். அதுல கூடுதலா என்ன இருந்துச்சுன்னா, புத்த மதத்துக்கு மாற வேண்டியத அவசியத்தையும் இஸ்லாமாக மாற வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தி பெரியார் பேசிய உரைகள். அதுதான் இந்துவாக இறக்கப் போவதில்லைன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி தலித் முரசு இதோட நாங்களும் சேர்ந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தை கூட போன ஆண்டு ஒரு புத்தகம் வெளியிட்டோம். பதிப்புரையில கூட, நூலோட பதிப்புரையில கூட அது ஒரு குறிப்பு எழுதியிருந்தாங்க. என்னன்னா, பெரியார் காலத்துல இஸ்லாமுக்கும் பெரியாருக்கும் இந்த தொடர்புகள் பத்தி கொஞ்சம் விரிவா அப்பப்ப வெளியீடுகள் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் பெரியாருக்கு பின்னாடி அந்த வெளியீடுகள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான், குறைஞ்சிருக்குது. இருந்தாலும் இந்த குறைவான சூழல்ல கூட அந்த இந்துவாக இறக்க போதிலே புத்தகம் வந்ததை நம்ம சொல்லி ஆகணும். இன்னொன்னு, திராவிடர் கழகம் கூட தொடர்ந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து மத மாற்றமும் மத வெறியும்ங்கிற புத்தகம் கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதே புத்தகம் திராவிடர் விடுதலை கழகம் போட்டிருக்காங்க, மதம் மாறினால் குற்றமா அப்படிங்கிற புத்தகம். அதுவும் இந்த சமகாலத்துல வந்துட்டு இருக்க புத்தகம் தான். அதே மாதிரி இப்ப காட்டாறு சார்பாவே சமீபத்தில் புத்தகம் போட்டோம். அதாவது சூத்திரனாய் இருக்க வெட்கப்படுகிறேன் அப்படிங்கிற தலைப்பிலேயே அந்த கட்டுரை கூட இப்ப நம்ம தொகுப்புல இருக்கு. இந்த இஸ்லாம் பற்றி பெரியார் தொகுப்புல அந்த கட்டுரை இருக்கு. அந்த புத்தகம் என்ன சொல்லியிருக்கோம்னா, இதுல எதுக்காக போட்டோம்னா, பொதுவா மதமாற்றம், பெரியார் மதமாற்றத்தை வலியுறுத்தினார் அப்படிங்கிறது ஏத்துக்கிட்ட தோழர்கள் கூட, அந்த கருத்தை ஏத்துக்கிட்ட தோழர்கள் கூட, அது தலித் மக்களுக்கு மட்டும் அவர் பரிந்துரை செய்த ஒரு விஷயம்தான். அதுவும் இன இழிவு வழிய இஸ்லாமிய நன்மருந்துங்கிற ஒரு கட்டுரை தான் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான நம்பிக்கை பெரியாரின் மதமாற்ற கருத்தை ஆதரிக்கிற தோழர்கள்டே இருக்கு. அவர் தலித்துகளுக்கு மட்டும்தான் மதமாற்றத்தை சொன்னாரு, அந்த ஒரே ஒரு கட்டுரை தான் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தவறான நம்பிக்கை இருந்தது. அதை மாத்தினதற்கு அந்த புத்தகத்துல என்ன பண்ணோம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மதமாற்றத்தை, குறிப்பா இஸ்லாமை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பரிந்துரைத்த கட்டுரைகளை மட்டும் தேர்ந்தெடுத்தோம். ஒரு சின்ன புத்தகம் தான், 30-32 பக்கம். அது 2 பதிப்புகளை கடந்து அது விற்பனை ஆச்சு அந்த புத்தகம். இப்ப சமீபத்துல இந்த ஒரு ஆண்டுக்குள்ள செஞ்சதுதான் அது. இந்த மாதிரி வேலைகள்ல இருக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இஸ்லாம் பற்றி பெரியார் சொல்லி ஒரு 200 பக்கத்துல 220 பக்கத்துல ஒரு புத்தகம் வருது அப்படிங்கும்போது எங்களுக்கு உண்மையில எங்களோட சுமையை, மிகப்பெரிய சுமையை குறைச்சதாத்தான் நான் சீர்மை பதிப்பகத்தை பாக்குறேன். அந்த வகையில அவங்க சீர்மை பதிப்பதற்கு நன்றியை தெரிவிச்சு இந்த செய்திக்குள்ள நான் போறேன், நேரம் குறைவதால. முதல்ல பெரியார் ஒரு நாத்திகரா இருந்து மதமாற்றத்தை எப்படி பரிந்துரைக்க, ஒரு மதத்துக்கு போங்க அப்படின்னு எப்படி சொல்லுவாரு, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னவங்கதான் நிறைய பேர். நான் அந்த இந்துவாக இறக்க போதிலே புத்தகம் போட்டப்ப நிறைய விமர்சனங்களை சந்திச்சோம். அவர் முழுமையான நாத்திகர். நாத்திகம் தான் தன்னோட வாழ்வியல்,
தனது தோழர்களுக்கும் அதுதான் வாழ்வியல், அதுதான் பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு தலைவர் வந்து மத மாற்றத்தை, ஒரு மதத்தையே ஏத்துக்க சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்றது, நீங்க பெரியாரை திரிச்சு பேசுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் எங்க மேல வந்தது. அதெல்லாம் விட்டுருவோம். சரி, அது எதுக்காக சொல்றேன்னா, பெரியார் தன்னை நாத்திகர் அப்படிங்கிற இடத்துல இருந்து கூட அதுக்கும் கொஞ்சம் பின்னாடி இருந்திருக்காரு. எப்படின்னா, ஒரு இந்து மதவாதி மாதிரியே கூட சில வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு. அது பொதுவா நம்ம தோழர்களுக்கு தெரியாது. அதையும் நான் சொல்லி, ஏன்னா அவர் எந்த இடத்துல இருந்து தன்னோட பயணத்தை தொடங்கி இருக்காருங்கிறது நமக்கு தெரியணும். 1924 அவரு சிறையில இருந்திருக்காரு. சும்மா காங்கிரஸ் கட்சி சார்பா நடந்த ஒத்துழையாமை இயக்கம் அந்த மாதிரி தொடர்பான சில போராட்டங்கள், வைக்கம் சத்தியாகிரம் தொடர்பா நடந்த போராட்டங்களுக்காக சிறையில இருக்காரு. 1924 அவரு கூட குடியரசு ஏட்டோட தொடக்க காலத்துல ஆசிரியர் இருந்த தங்கப்பெருமாள் பிள்ளை அப்படிங்கிறவரும் சிறையில இருக்காரு. அவர் கூட, பெரியார் கூட. இவங்க 2 பேரும் சிறையில் இருக்கும்போது என்ன பேசியிருக்காங்க, முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் மதம் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில பாத்தீங்கன்னா 8 கோடி 10 கோடி இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கூடிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த மதம் மாற்ற இஸ்லாம் ஆகிற அந்த சூழலை வந்து நாம வந்து தடுக்கணும். எப்படியாவது அந்த மதம் மாறினவங்களை மீண்டும் இந்து மதத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க 2 பேரும் திட்டமிட்டோம்னு பெரியாரே பேசியிருக்காரு. இந்த அந்த அந்த கட்டுரைகள் வந்து இந்த தொகுப்புல வருது. அதாவது அது இதெல்லாம் எப்ப சொல்றாருன்னா 1929 குடியரசுல அந்த கட்டுரைகளை வருது. நம்ம புத்தகத்துல இருக்கு, 2வது கட்டுரை வந்திருக்கு. அதுல என்ன சொல்ல வர்றாரு, அப்படி நாங்க திட்டமிட்டோம் 24 வந்து இப்ப அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆள்லாம் செய்யறாங்கல்ல, தாய் மதம் திரும்புவோம், அந்த மாதிரி வேலையை வந்து பெரியாரே செய்யலாம்னு நினைச்சேன்னு சொல்ற அளவுக்கு இந்து மத ஆதரவா இருந்திருக்காரு 1924. அதுக்கப்புறமேலு வெளியில விடுதலை ஆகிறாரு. விடுதலை வந்து வெளியில போன உடனே அந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சுதான் வெளியில வர்றாரு. வெளியில வந்தவரு அப்ப அந்த சமயத்துல காந்தியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. உடனே வந்து காங்கிரஸ் கட்சியோட அடுத்த கட்ட வேலை திட்டங்களை செய்ய வேண்டிய முக்கியமான வேலைக்கு நான் வந்துட்டோம். அதனால அந்த வேலையை எடுக்க முடியல எங்களால. அந்த மதம் மாறினவங்கள திரும்ப இந்து மதத்துக்கு கொண்டு வர வேலையை எங்களால தொடங்க முடியல. காங்கிரஸ் கட்சியோட இயல்பான வேலைகள், அவர் அகில இந்திய தலைவர்ல, அவர் தமிழ் மாகாணத்தோட தலைவரா இருந்தாரு. அதனால அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த சூழல்ல தான் சேரன் மாதேவி குருகுலத்துல நடந்த பார்ப்பன ஆதிக்கம், பார்ப்பன அல்லாத மாணவர்களுக்கு நடந்த கொடுமை, அந்த ஜாதிய வன்கொடுமை, இதெல்லாம் வந்து அவர் பாக்குறாரு, பெரியார் பாக்குறாரு. அது தொடர்ச்சியா வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த பார்ப்பனோட ஆதிக்கம், ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்க பார்ப்பனோட ஆதிக்கம், இதெல்லாம் ரொம்ப விரிவா தெரிஞ்சுக்கிறாரு. குறிப்பா சொல்றாரு, நான் சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை நடந்த அந்த தீண்டாமை மூலமா பார்ப்பனோட எண்ணத்தையும் அவங்களோட நடவடிக்கையும் மிக தீவிரமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதோட விளைவா தான் இந்த மதத்தை, இந்த பார்ப்பன ஆதிக்கத்துக்கு அடிப்படையா இருக்க இந்து மதத்தை ஒழிச்சே ஆகணுங்கிற முடிவை அப்ப எடுத்து அதை நானே வந்து மதம் மாற்றத்துக்கான வேலைகளை தொடங்கினேன்னு சொல்றாரு. அவர் தொடங்கின இடத்துல அந்த நம்ம 29 குடியரசுல பேசியிருக்காரு, நம்ம தொகுதியில வருது. அப்ப அவர் எந்த இடத்துல இருந்து தன்னோட பயணத்தை தொடங்குறாரு பாருங்க. இந்து மதத்தோட எண்ணிக்கை குறையுதுட்டு அவங்க வேற மதத்துக்கு போனவங்களும் இங்க மாத்தணும்னு நினைச்சவரு எந்த ஒரு 10 ஆண்டுல 24 அப்படி பேசுறாரு. 24 இந்த எண்ணத்துல இருந்தேன்னு சொல்லி 29 பேசுறாரு. 24 அந்த ஸ்டாண்ட்ல இருந்திருக்காரு. அதே பாருங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு 35ல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு பயங்கர நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. நமக்கு ஆதரவான நிலைப்பாடு என்ன எடுக்கிறாரு அப்படின்னா, அதுதான் அம்பேத்கரை வந்து மதம் மாறுறதா அறிவிச்சப்ப அவரு அதை ஆதரிக்கிறார். பெரியார் வந்து தன்னோட குடியரசுல ஆதரிக்கிறார். அதை பத்தி கூட நம்ம தோழர் முன்னாடி பேசின விரிவா சொன்னாரு. அதுல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுல வந்து முழுக்க வந்து தன்னோட தோழர்கள், தன்னோட சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்த தோழர்களே வந்து ரொம்ப கடுமையா பெரியார் மத மாற்றத்தை ஆதரிச்சதுனால, அதாவது அம்பேத்கர் வேற ஒரு மதத்துக்கு போறத ஆதரிச்சாரு அப்படிங்கிறதுக்காக பெரியார் மேல கடுமையான விமர்சனம் வருது. அதுக்கு பதில் சொல்லி பெரியார் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, மதம் மாறுதல் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அதுல ரொம்ப தெளிவா, அதாவது தான் வந்து நாத்திகம்ங்கிற விஷயத்த எந்தெந்த 2-3 ஸ்டெப்பா கடந்து வந்தேங்கிறத அதுல விரிவா பதிவு பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, தோழர்களுக்கு எழுதுறாரு, நான் வந்து முதல்ல நாத்தியங்கிறத முதல்ல எடுத்ததுமே நான் கொண்டு வரல. முதல்ல செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு நடந்த காலகட்டத்துல கடவுளுக்கு அதிகமா பூஜை புனஸ்காரங்கிற பேர்ல அதிகமா செலவு பண்ண வேண்டாம், சிக்கனமா செலவு பண்ணுங்க, அந்த மாதிரிதான் நான் முதல்ல தொடங்கினேன். எடுத்ததையும் கடவுள் மறுப்புலாம் பேசல. கடவுளுக்கு செய்யற செலவுகளை முதல்ல குறைங்கன்னு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஈரோடு மாநாடு நடந்தப்ப 30ல ஈரோடு மாநாடு நடந்துச்சு, இயக்க மாநாடு. அந்த மாநாட்டு காலகட்டத்துல தான்
கடவுளை பத்தி ஆரம்பிச்சேன். கடவுள் இல்லைங்கிறத, கடவுள் வேண்டாம், அந்த வழிபாடு வேண்டாங்கிறத அப்புறம் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் விருதுநகர் 3வது சுயமரியாதை மாநாடு நடக்குது. அந்த மாநாடு அதே 31 நடக்குது. அந்த மாநாட்டுல தான் மதம் பத்திய ஒரு நிலைப்பாடுக்கே நான் வந்தேன் அப்படி சொல்லி பெரியார் சொல்றாரு. இப்படி நான் 3 லெவல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் வந்திருக்கேன். எடுத்ததையும் செலவு கம்மியா பண்ணுங்கன்னு, அப்புறம் கடவுளை பேசினேன், அப்புறம் மதத்தை பேசினேன், மதத்தை பத்தி விமர்சனத்தை வச்சேன். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்திருக்கேன். இப்ப நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா செய்யலாம்னு நினைக்கிறேன். அது மதம் ஒழித்த வாழ்க்கை முறை போலான்னு சொல்ற முடிவு பண்றேன். ஆனா இது எல்லாம் யாருக்காக அப்படின்னா, சுயமரியாதை இயக்க கொள்கைக்காக, அந்த சுயமரியாதை இயக்கத்துல இருக்கிற தோழர்களுக்காகத்தான். நான் இப்ப சராசரி மக்களுக்கு சொல்லலைங்கிறதே சொல்றாரு. இதெல்லாம் நான் இந்த 3 எல்லா ஸ்டெப் வந்ததுமே கூட எல்லா நிலைப்பாடு எடுத்ததும் சுயமரியாதை இயக்க கொள்கைக்காரர்களுக்கு தானே ஒழிய மற்றவர்களுக்கு இல்லை. டாக்டர் அம்பேத்கர் போன்ற ஒருவர், எனக்கு மதம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், நான் எனக்கு ஜாதி ஒழிஞ்சா போதும், நான் அந்த மதத்தை வெளியில நினைக்கிறேன், வெளியில போனா என் ஜாதி ஒழிஞ்சிடும், அப்ப அந்த ஜாதி ஒழிஞ்சு ஒரு மதத்தை பார்த்து நான் போறேன் அப்படின்னு அம்பேத்கர் போன்ற ஒரு தலைவர் ஒரு நபர் கேட்டாக்கா, அவங்க நீங்க என்ன செய்ய சொல்றீங்க, தூக்கு போட்டு சாக சொல்றீங்களாங்கிறாரு. ரொம்ப கடுமையான வார்த்தைகள் அதுல பேசுறாரு. அப்ப நாத்திகங்கிறது யாரு? இருந்தா நீ நாத்திகனா இருக்கணும், இல்லைன்னா ஒண்ணு எதுவுமே இல்லைன்னா உனக்கு எதிரி. இந்துவா இருப்பேன், இல்லைன்னா நாத்திகா இருக்கணும். நாத்திகனா இல்லைன்னா இந்துவா கூட இருக்கலாம், ஆனா முஸ்லீம் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாத்திகனா இருக்கணும் அல்லது இந்துவா இருக்கணும். இது என்ன ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பெரியாரோட கேள்வி. இது இன்னைக்கும் பல தோழர்கள், நம்ம பெரியாரிலே ஆதரிக்கும் பல தோழர்கள் கூட பேசுறாங்க. பெரியாரில் பாதியில சொல்றாங்க நாத்திகனா தான் இருக்கணும். சரி, நாத்திகனா இருங்க, சட்டப்படியே நம்ம நாத்திகனா இல்ல, சட்டப்படியே நம்ம இந்துவா தான் இருக்கோம். சட்டப்படி இந்துவா இருக்க நம்ம தயங்குறது இல்லை. ஏன் அதே சட்டப்படி இஸ்லாமா இருக்க, சட்டப்படி ஒரு புத்திஸ்டா இருக்க நாம தயாரா இல்லை. சோ இத பெரியார், இது சிக்கல் இன்னைக்கு வந்தது இல்ல, 35லயே பெரியாருக்கு வந்தது. அப்ப அவர் என்னன்னா தன்னோட இயக்க தோழர்களையே கடுமையா விமர்சிக்கிறார். என்ன ஒரு நாத்திகம், அது வார்த்தையை போடுறாரு. இந்த மதம் ஒழிப்பு வீரர்கள் இவங்க எல்லாம் என்ன சொல்ல வர்றாங்க, புத்தர், இந்த அம்பேத்கர் ஒரு நாத்திக மதத்துக்கு போனா கூட இவங்க ஏத்துக்க மாட்டாங்க போட்டிருக்கு இப்படின்லாம் ரொம்ப கடுமையா பேசுறாரு தன்னோட தோழர்களை. அவர் பெரியார் விமர்சிக்காத துறைகள் இல்ல, விமர்சிக்காத அமைப்புகள் இல்ல, எல்லாத்தையும் விமர்சிக்கிறார். ஆனா தனது தோழர்களையும் விமர்சித்த ஒரு இடம் இந்த 1935ல அந்த நவம்பர் 17 அந்த கட்டுரை, மதம் மாறுதல் கட்டுரை. அப்ப முதல்ல 24ல அவர் இந்து மதத்துக்கு முஸ்லீமா இருந்தவங்களை இந்து மதத்துக்கு மாறுற வேலையெல்லாம் செய்யணும்னு நினைச்சவரு 35ல என்ன சொல்றாரு, தன்னோட இயக்க தோழர்களவே எதிர்த்து கடுமையான வார்த்தைகளை போட்டு எழுதுற அளவுக்கு இஸ்லாம் மீது அவர் நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படிங்கறதுதான் அதுல அந்த புத்தகத்துல இருந்து நமக்கு தெரிகிற ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம புத்தகத்திலே இருக்கு. அப்ப இதுவும் கூட 35ல எழுதுறான்னு சொல்றேன். இந்த சமயத்தை இந்த காலகட்டத்தில் நடந்த இன்னொரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்பதான் பெரியார் இஸ்லாமை எந்த அளவுக்கு நம்பி இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு அப்பதான் புரியும். என்ன அப்படின்னா 1933ல புரட்சி அப்படிங்கிற ஒரு ஏடை பெரியார் தொடங்குறாரு, ஒரு வார இதழ் தொடங்குறாரு. எதுக்காகனா அப்ப 25ல இருந்து 33 வரைக்கும் குடியரசு இதழ் நடந்துகிட்டு இருந்துச்சு. பெரியாரோட ஆசிரியர் வச்சு குடியரசுங்கிற இதழ் வச்சு அதுல இருந்து நம்ம கட்டுரைகளை தொகுத்துருக்கோம். 33ல அந்த இதழ் நிறுத்தப்படுது. ஏன் நிறுத்தப்பட்டதுன்னா, அந்த குடியரசு இதழ்ல கிறிஸ்துவ மதத்தை பத்தி தொடர்ந்து சில கட்டுரைகள் வந்ததுனால, விமர்சனம் பண்ணி சில கட்டுரைகள் வந்ததுனால சட்ட ரீதியா அவருக்கு சில சிக்கல் குடியரசை நிறுத்த வேண்டிய சூழல் உருவாகுது. அதுக்கப்புறம் 34ல குடியரசு புரட்சி பத்திரிகை தொடங்குறாரு. குடியரசு நின்று போனதால் புரட்சி தொடங்குகிறதுன்னு சொல்லி புரட்சி பத்திரிகையை தொடங்குறாரு. தொடங்கி சில மாசங்களே அந்த புத்தகம் அந்த வார இதழ் நிறுத்தப்படுது. புரட்சி ஏடும் நிறுத்தப்படுது. அது ஏன் நிறுத்தப்பட்டது அப்படின்னாக்கா, புரட்சி ஏட்ல ஏராளமான ஒரு சில இஸ்லாம் மதத்தை விமர்சித்த கட்டுரைகள் அதுல வந்தது. அதனால சில இஸ்லாமிய அப்ப இருந்த இஸ்லாமியர் சிலர் வழக்கு போட்டு அந்த பத்திரிகையை நிறுத்துறாங்க. அப்ப அவர் தெளிவா சொல்றாரு. 34ல ஒரு செப்டம்பர் 9, 34 பகுத்தறிவு ஏட்ல அவர் எழுதுறாரு, நான் குடியரசு இதழ்ல கிறிஸ்தவத்தை விமர்சனம் செஞ்சேன்னு சொல்லி அந்த இதழை நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களை விமர்சனம் பண்ணேன்னு சொல்லி 34ல கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி புரட்சி இதழை நிறுத்திட்டாங்க. இப்ப நான் பகுத்தறிவை தொடங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் விரிவா ஒரு கட்டுரை எழுதுறாரு. பகுத்தறிவுல எழுதுறாரு. அப்ப 34ல தன்னோட பத்திரிகையே நிறுத்துவதற்கு காரணமா இருந்தது இஸ்லாம் மதத்துல இருந்து, அதான் மதத்துல இருந்து சில குறைகளை விமர்சனம் பண்ணதுனாலதான்
அப்படிங்கிறனாலதான் அவரோட பத்திரிகை நிறுத்தப்படுது 34ல. அதுக்கு அடுத்த வருஷம் 35ல சொல்றாரு, தன்னோட இயக்க தோழர்களே எதிர்த்து பேசுறாரு. நீ இருந்த இல்லாட்டி போடா, நீ மதம் ஒழிப்பு, நீ பெரிய மதத்தை ஒழிச்சிருவே, நீ உன்னால முடியுமா, மதம் ஒழிப்பு வீரனா நீ, இதெல்லாம் புத்தக பூச்சிக்க பண்ற வேலை, நடைமுறை அறிவு இல்லாம புத்தகத்தை படிச்சுட்டு பேசுற வேலையெல்லாம் இங்க இருக்கக்கூடாது, நீ ஒரு புத்தக பூச்சி அப்படின்னு சொல்லி தன்னோட தோழர்களை விமர்சனம் பண்ற அளவுக்கு எந்த சூழல்ல தான் நடத்தின பத்திரிகையை நிறுத்தின பின்னாடியும் அவர் இஸ்லாம் மதத்தை ஏத்துக்க சொல்லி, மிக வலிவா ஏத்துக்க சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாருன்னா, அப்ப அவரு இஸ்லாம் மதத்தின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த செய்திகளுக்கு அப்புறம் என்ன முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, மதம் அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்தை பத்தி பெரியாரோட பார்வை என்னவா? பொதுவா நம்ம என்ன மதத்தை பெரியார் எதிர்த்தாரு, கடவுளை எதிர்த்தாரு அப்படிங்கிறத நம்ம பொதுவா பார்க்கலாம். அது உண்மைதான், மதங்களை எதிர்த்தார், கடைசி வரைக்கும் மதங்களை எதிர்த்தார், ஜாதியை எதிர்த்தார், அதுல எல்லாம் மாற்று கருத்துல இல்ல, விமர்சனம் இருந்தது பெரியாருக்கு, அதுல மறுப்பு இல்லை. ஆனா அந்த மதத்தை பத்தி அவருக்கு ஒரு ஒரு பார்வை இருந்தது. அது இந்த புத்தகத்தை ரொம்ப தெளிவாவே அதை போட்டிருக்காங்க. அதாவது மதம்ங்கிறது நீங்க என்ன பொருள்ல புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, நான் அவர் சொல்ற பெரியார் சொல்ற வார்த்தை என்ன பொருள்ல நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நான் மதம்னா என்னன்னா, ஒரு மக்களோட வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டதுதான் ஒரு மதம்னு பாக்குறேன். அன்றாட வாழ்க்கையில மக்களுக்கு என்னென்ன அவன் வாழ்க்கை முறையில, அவன் வாழ்வியல்ல அவன் சிக்கல் இல்லாம வாழ்க்கை நடத்துறதுக்கு என்ன மாதிரி முறை வேணும், என்ன மாதிரி ஒரு ஒழுங்கு வேணும், அதுக்கான விதிகள் தான் மதம்னா அது பிரச்சனை இல்லை. அந்த விதிகள், அந்த அந்த வாழ்க்கை முறை, நீங்க சொல்ற வாழ்வியல் நெறி எல்லாம் அறிவு, அது மக்களுக்கு தேவையானதா இருக்கணும். அதே சமயம் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் ஒத்து வர்றதா இருக்கணும். அதே சமயம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் செய்யற மாதிரி இருக்குங்கிற கால தேச வர்த்தமானதுன்னு வார்த்தையை சொல்றாரு. அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னாரு, நான் அப்படியே ஏத்துக்குவேன், அப்படியே இன்னைக்கு நான் செய்வேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் சொன்னாரு, அதே தான் இன்னைக்கு நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க. நம்ம மதம்ங்கிறது என்னன்னா, அன்றாட நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுற ஒரு வாழ்வியல் முறை. அதுல எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. நீங்க அது கூட கடவுளுக்கான கதைகள், அதான் தெளிவா சொல்றாரு, என்னோட வாழ்க்கை முறைங்கிற அளவுல எனக்கு பிரச்சனை இல்லை. அது அறிவுக்கு ஆராய்ச்சிக்கு ஒத்து வருங்கிற இடத்துல பிரச்சனை இல்லை. காலத்துக்கு ஏத்த மாதிரி அதை அப்டேட் செஞ்சுக்கீங்கன்னா எனக்கு மதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாம சொர்க்கத்துக்கு எப்படி போகலாம், ஆத்மார்த்த வாழ்க்கையில இப்ப ஆத்ம விடுதலை எப்படி அடையலாம், இல்ல இந்த கருத்துலாம் ஒரு கடவுள் சொன்னாரு, பூமியை உலகத்தை கடவுள் படைச்சாரு, அந்த கடவுள் தான் அந்த கருத்து எல்லாம் சொன்னாரு, அந்த கடவுள் சொன்னதை எந்த காலத்துக்கும் மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க இருப்பீங்கன்னா, அப்படிப்பட்ட மதங்கள் மீது எனக்கு விமர்சனம் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. சொல்லிட்டு என்ன முக்கியமா சொல்றாருன்னா, இந்த மாதிரி மனிதனோட வாழ்க்கைக்கு தேவையானதும் அறிவுக்கு ஆராய்ச்சிக்கு ஒத்து வர்றதும் காலதேசத்துக்கு எது மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிற மாதிரி இருக்க மதம் இஸ்லாம் மதம் அப்படிங்கிறத சொல்றாரு. தன்னோட விமர்சனத்தை சொல்ற மதம்னா அவரோட டெபினிஷன் சொல்றாரு. அந்த மாதிரி மதங்கள் அப்படி இல்லாம கடவுள் தான் எல்லாத்தையும் உருவாக்குறாரு, அந்த வாக்கு நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி தன்னை வச்சுக்கிற மதம், அறிவியலுக்கு ஏத்த மதம், தன்னோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக பயன்படுற மதம் எதுனா இஸ்லாம் மதம் இருக்கு அப்படின்னு சொல்லி 1931 பேசியிருக்க நம்ம சாத்தாங்குள உரையில நம்ம புத்தகத்துல வந்திருக்கு. இது இதே கருத்தை அதாவது மதம்னா அவரோட மதத்தை பத்தி அவரோட ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லிட்டு அது நடைமுறையில எப்படி இருக்குது எல்லாமே, அதுவும் முன்னோர் சொன்னது, ரிஷிகள் சொன்னது, முனிகள் சொன்னது அப்படிங்கிற மாதிரிலாம், அவங்க சொன்னது மீறக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதீங்க அப்படிங்கிற இந்த விஷயத்த அப்படியே நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்லி புத்த மதத்தோட இடத்துலயும் போய் ஒரு விஷயத்த சொல்றாரு. புத்தர் சென்னையில இருக்க தென்னிந்திய பௌத்த சங்க நிகழ்ச்சி ஒண்ணுல போய் அவங்கள்ட்ட சொல்றாரு, இதே வார்த்தையை சொல்றாரு. சொல்லிட்டு அங்க என்ன சொல்றாரு, இதே செட் பண்றான், இப்படிப்பட்ட அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் மக்களோட வாழ்க்கைக்கும் பயன்படுற மாதிரி மதமா நான் புத்த மதத்தையும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. 2 மதத்தையுமே இந்த 2 மதத்தோட விழாக்கள்ல தான் பெரியார் பங்கேற்று இருக்காரு. இந்த 2 மதத்துக்காரங்க தான் நாத்திகரான பெரியாரையும் அழைத்து அவர் சம அந்தஸ்து கொடுத்து பேச வச்சிருக்காங்க. வேற அவர் சொல்றாரு, வேற யாரும் என்ன கூப்பிடுறது, இந்து மதத்துக்காரன் கூப்பிடுறானா, இந்து மதத்துக்குள்ள இருக்கவனே கூப்பிட மாட்டான் ஜாதி பார்த்து. அப்ப நான் என்ன சகோதரனா பாக்குதோ அந்த மதத்தை எந்த மதம் எனக்கு அறிவை கொடுக்குது, எந்த மதம் எனக்கு சமத்துவத்தை கொடுக்குது, அந்த மதத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பெரியாரோட மதத்தை பத்திய ஒரு வரையறையா இருந்திருக்கு. அவர் ரொம்ப வரட்டு நாத்திகரான இப்ப கேரளாவோட ஒரு அமைப்பு இருக்கு, எஸ்என்சிஎல், நாளை கூட மாநாடு நடத்துறாங்க, அகில இந்திய
நாத்திக மாநாடு. ஆனா அவங்க நாத்திகத்தை பேசுவாங்க. சமூக நீதி கொள்கைகள்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட எல்லா போஸ்டையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட சமூக நீதி தொடர்பா, பார்ப்பன ஆதிக்கம் தொடர்பா அவங்க பேசுறதே இல்லை. வெறும் நாத்திகம். அப்படிப்பட்ட நாத்திகத்தை பெரியார் முன்னெடுக்கல. பெரியாரோட நாத்திகங்கிறது சமுதாய விடுதலை அடிப்படையாக கொண்ட ஒரு நாத்திகமா தான் இருந்தது. அதனாலதான் அவரு பிளெக்சிபிளா எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தாரு. எல்லா நிகழ்ச்சிக்கும் போறாரு. எல்லா நிகழ்ச்சியும் இந்த புத்த மதம், இஸ்லாம் மதம் ரெண்டையும் அது ஒரு மத வழிபாடா, அது ஒரு பெரிய மத உலக நடுவே மதமா இருந்தாலும் அந்த நிறுவனங்களுக்கு, அந்த அமைப்புகள் நடத்த நிகழ்ச்சிக்கே போய் அந்த அமைப்புகள், அந்த மதங்களோட சில குறைகளையும் சொன்னாரு, அதுல நிறைகளையும் சொன்னாரு. ரெண்டுமே இருந்தது. இதெல்லாம் இதெல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அதுதான் சொல்றேன். நம்ம ஒரு தனித்தனியா ஒவ்வொரு கட்டுரையா தொகுத்து தேடி தேடி பாக்குறதெல்லாம், தேடி தேடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் மொத்தமா ஒரு 200 பக்கத்துல கொடுத்துட்டாங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அது வேலை ஒரு தேடுறதுக்கு, அவசரத்தை தேடுறதுக்கு ரொம்ப பயன்படுறதா இந்த தொகுப்பு இருக்கு. முக்கியமா இவ்வளவு இஸ்லாமை ஆதரிச்சா கூட அவரு என்ன சொல்றாருன்னா, ஒரு மதம் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி, அதை ஏன் ஆதரிக்கிறத பத்தி ஒரு விளக்கம் சொல்றாரு. இஸ்லாம் ஆதரிக்கிறாரு, புத்த மதத்தை ஆதரிக்கிறாரு, அதெல்லாம் ரைட்டு. ஆனா இது ஏன் ஆதரிக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றாரு, நான் குரானை படிச்சவன் இல்ல, புத்த மதத்தோட தத்துவங்களை படிச்சது இல்ல. அவர் 2 கூட்டத்துல வேற கூட்டத்துல சொன்னது. இது இந்த நம்ம புத்தகத்திலே சொல்றது என்னன்னா, நான் குரானை ஆழமா படிச்சவன் கிடையாது. அது அந்த ஆய்வு வேலையும் எனக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில நடைமுறையில இஸ்லாம் மக்களுக்கு எப்படி பயன்படுது, சராசரி மக்களுக்கு இஸ்லாம் மதம் என்ன செய்யுது, அதனால அந்த சராசரி மக்களும் அந்த இஸ்லாம்ல சேர்றதுனால அவங்க என்ன லாபம் பெறுறாங்க, அவங்க வாழ்க்கைக்கு எப்படி அது வழிகாட்டுது, அது எப்படி அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் உகந்ததா இருக்குது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்படி எல்லா விஷயத்தையும் அது செய்யறதுனால நான் அந்த இஸ்லாம் மதத்தை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லி எடுத்துக்காட்டுகள் சொல்றாரு. அந்த சமயத்துல சீலையம்பட்டியில, தேனி மாவட்டம் இருக்கு, இப்ப தெரியும், அப்ப மதுரை மாவட்டமா இருந்திருக்கும். அங்க இருக்க சீலையம்பட்டியில ஒரு 69 குடும்பம் மதம் மாறுறாங்க. அந்த 69 குடும்பம் மதம் மாறுறதை பத்தி விழால பேச வேண்டி வருது. அத சொல்றாரு, அந்த 69 குடும்பம் மதம் மாறுறதுனால இனிமேல் அவங்களை யாரும் பள்ளம், பறையன், சக்கிலியன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களும் யார பார்த்து ஐயா, சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட மாட்டாங்க. எந்த தெருவுக்குள்ளே அவங்க தைரியமா போக முடியும், எந்த போட்டிக்கும் அவங்க தைரியமா போக முடியும். இனிமேல் நிம்மதியா குளிக்க செய்வாங்க, நிம்மதியா குடிக்க தண்ணி கிடைக்கும், அவங்களுக்கு குளிக்க தண்ணி கிடைக்கும். இதெல்லாம் சொல்றாரு, நிறைய சொல்றாரு. அவங்களோட ஜாதி இழிவு போயிடும். குறிப்பா சொல்றாரு, அவங்க ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, அந்த பணத்தையும் கோயில் கட்டுறேன், பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிற போய் காசை அழிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க ஒரு கடவுள் தான், செலவில்லாத கடவுள். இப்படி பல விதமா, அதாவது நம்ம புத்தகங்களை படிச்சு பேசுறோம், அவரு ரியல் லைஃப்ல என்ன அவன் அந்த 69 குடும்பம் மாறினால என்ன கிடைக்குது அப்படிங்கிற ரொம்ப ரியல் லைஃப்ல இருந்து பார்த்து பிராக்டிக்கலா இருக்கிற விஷயத்த நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதைத்தான் சொல்றாரு. அதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி காரணங்களால காலத்துக்கு ஏற்ற மாத்திக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. துருக்கியோட புரட்சியை சொல்றாரு. கமால் பாட்ஷா நடத்தின புரட்சி, அவரு உணவு, உடை எல்லாத்துலயுமே, நிர்வாக முறை எல்லாத்துலயுமே கமால் பாட்ஷா பெரிய புரட்சி பண்ணவர் துருக்கியில. அத சொல்றாரு. அதே மாதிரி அப்ப இருந்த ஆப்கான்ல அமானுல்லா இருக்காரு. அவரு அமானுல்லா நடத்தின புரட்சி எல்லாம் சொல்லி, இந்த மாதிரி அமானுல்லா நடத்தின புரட்சி ஆகட்டும், கமால் பாட்ஷா நடத்தின புரட்சி ஆகட்டும், அதையெல்லாம் இஸ்லாமியர்கள் யாரும் வெறுக்கலையே, ஆதரிக்கத்தானே செஞ்சாங்க. அப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி கமால் பாட்ஷா மாத்துறாருன்னா அதை இஸ்லாம் மதம் ஏத்துக்குது. அப்படி அதுதான் எனக்கு தேவைங்கிறார். குறிப்பா ஏற்கனவே தோழர் சொன்ன மாதிரி பெண் சொத்துரிமை இருக்குது, விவகாரத்து உரிமை இருக்குது, இது எல்லாமே சொல்றாரு. எல்லாம் நான் ஒரு பெரிய கட்டுரை ரொம்ப சொல்றாரு. அதாவது ரொம்ப சத்தான நட்ஸ், நம்ம நட்ஸ் திங்கிற பழக்கமே அவங்க கொண்டு வந்தது, ரொம்ப சத்தான பழங்கள் வகையெல்லாம் அவங்க கொண்டு வந்தது, காஃபி அவங்க கொண்டு வந்தது. இன்னைக்கு பாப்பாங்க, காஃபினாலே பாப்பாங்க கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு. பட் அது இந்தியாவை கொண்டு வந்தது இஸ்லாமியர்கள். அது மாதிரி வாசனை திரவியங்கள் கொண்டு வந்தது அவங்க. நிறைய சொல்றாரு. அதாவது நம்ம கவனிக்கிற, நம்ம அன்றாட இன்னைக்கு லைஃப்ல ஒரு முஸ்லீம் லைஃப்ல என்ன பண்றாங்க அதை பாக்குறோமா, அப்படி பார்த்து ஒரு கண்ணாடியை பார்த்த மாதிரி பார்த்து டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் நான் இஸ்லாம் ஆதரிக்கிறேன், நான் குரானை படிச்சது இல்லை. அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம பெண்ணின் அடிமையானால் அப்படின்னு பெரியார் புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை ஒரு கிறிஸ்தவரோ இல்லை இந்து மதத்தை சேர்ந்தவனா படிச்சுட்டு எல்லா பெரியாரிஸ்டுகளும், எல்லா பெரியார் வீட்டுல இருக்க பெரியாரியல்வாதிகள் வீட்டுல இருக்க பெண்களும் விடுதலை அடைஞ்சிட்டாங்க,
எல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்க மாதிரி விடுதலை அடைஞ்ச பெண்களை தான் வாழ்றாங்க யாரோ ஒருத்தர் நினைச்சா அது எவ்வளவு தப்பா இருக்குமோ அது மாதிரிதான் அவர் சொல்றாரு. நான் புத்தகத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறவன் இல்ல, நடைமுறையை பார்த்து பழகிறவன், பார்த்து முடிவெடுக்கிறவன் அப்படிங்கிறாரு. அந்த அடிப்படையில இஸ்லாமா அவர் ஆதரிக்கிறார். அவர் ஒண்ணு அந்த புத்தகத்துல படிச்சு அப்படிலாம் சொல்லல, நடைமுறையில பாசிட்டிவா இருக்கு, யாருமே மறுக்க முடியாது. நேரடி சாட்சியை வச்சுதான், ஆதாரங்களை வச்சுதான் அவர் மதத்தை ஆதரிச்சாருடைய, ஆதாரங்கள் இல்லாம எதையும் அவர் செய்யல. அதை அவர் தெளிவா சொல்றாரு. இந்த அளவுக்கு தெளிவா இருந்தாலும் அது அந்த மதம் நல்ல மதம், நான் சாதாரணமா ஒரு மதவாதி மாதிரி இருந்து அதுக்கப்புறம் மதம் மாற்றம் கொண்டு வந்தேன் அப்படின்னா பல தடவை சொன்னாலும் கூட, இப்ப அது 200 பக்கம் அளவுக்கு புத்தகமா வந்திருக்கு. இன்னும் கூட சில கட்டுரைகள் அந்த புத்தகத்துல விடுபட்டு இருக்கு. முக்கியமா ஒரு கட்டுரை திப்பு சுல்தான் நாள் அப்படின்னு சென்னையில கொண்டாடி இருக்காங்க. 45 டிசம்பர்ல திப்பு சுல்தான் பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க. அதுலயே பெரியார் கலந்திருக்காரு. அதுல பெரியார் கலந்து அதுதான் திராவிடர்களும் இப்ப வரைக்கும் புத்தகமா போட்டுட்டு இருக்க மதம் மாற்றமும் மத வெறியும். அந்த உரை கூட அடுத்தடுத்த வெளியீடுகள் இதை சேர்க்கப்படணும்னு நினைக்கிறேன். 16/11/1945 பேசின அந்த குடியரசுல அந்த செய்தி இருக்கு. அது தலைப்பு செய்தியா தான் திப்பு சுல்தான் நாள் அப்படின்னு போட்டு அதுல மத மாற்றத்தோட அவசியத்தை ரொம்ப விரிவா அதுல பேசுறாரு. அந்த மாதிரி கட்டுரைகளை சேர்க்கணும். இதுல என்ன ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன வரும்னா, பெரியார் இஸ்லாம ஆதரிச்சாரு, தலித்துகள் மதம் மாறணும்னு சொன்னாரு, அதெல்லாம் சரி. ஆனா அத ஒரு வேலை திட்டமா பெரியார் வச்சாரா? ஜாதி ஒழிப்புக்கான வேலை திட்டமா பெரியார் அதை கொண்டு வந்தாரா? எங்கேயோ ஒரு இடத்துல பேசினார், அவ்வளவுதான். அப்படிதான் நிறைய பெரியாரியவாதிகளே பேசிட்டு இருக்கோம். பெரியார் ஜாதி ஒழிப்புக்கான வேலை திட்டமா மத மாற்றத்தை பரிந்துரைக்கவில்லை, அல்லது அப்படி ஒரு வேலை திட்டமா அவரை செய்யவே இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரும்பாலான பெரியாரசியல் சொல்ற வாதம். ஆனா அதுக்கு எல்லாமே மறுப்பா இந்த புத்தகத்துல சில கட்டுரைகள் வந்திருக்கு. நான் ஏற்கனவே ஒரு திராவிடர்களை வெளியிடணும் வச்சு, வைக்கத்தில் தீண்டாமை ஒழித்தது யாருன்னு ஒரு சின்ன புத்தகம். அந்த புத்தகம் 61 முதல் பதிப்பா வந்தது. இப்ப 2016-18 வரைக்கும் தொடர்ச்சியா அது பதிப்பு வந்துட்டு இருக்கு, தீக்கா போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு செய்தி வரும், சுசீந்திரம் சத்தியாகிரகம். அதாவது திருவாங்கூர் சமஸ்தானம், இப்ப அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த சுசீந்திரத்துல கோயில்ல இதே இந்த வைக்கத்துல இருந்து அதே மாதிரி பிரச்சனை, கோவில் தெருக்கள்ல நுழைய முடியாதுங்கிற சூழல் இருந்தது தலித் மக்களுக்கும் ஈழவ மக்களுக்கும் புலையர் எல்லாத்துக்குமே. அப்ப பெரியார் சொல்றாரு, அத அந்த போராட்டத்தை காரணம் காட்டி சொல்றாரு. அன்னைக்கு நிறைய பேரு இஸ்லாமா மதம் மாறினாங்க. என் தலைமையில கோட்டயத்துல நான் ஒரு மாநாடு போட்டேன், எர்ணாகுளத்துல ஒரு மாநாடு போட்டேன். அந்த மாநாட்டுல ஜாதி ஒழிப்புக்கு காரணமா இருக்க இந்த மதத்தை விட்டு வெளியேறி சமத்துவத்தை கொடுக்கும் மதத்தை, இஸ்லாம் மதத்துல எல்லாமே மாறணும்னு என் தலைமையில தீர்மானம் போட்டோம். அந்த அடிப்படையில 1000 நூற்றுக்கணக்கான பேர் மதம் மாறினாங்க. அதன் விளைவாத்தான் சுசீந்திரம் கோயில் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துல போட்டிருக்காரு. சின்ன புத்தகம். பட் இந்த புத்தகத்துல, நம்ம இஸ்லாம் பற்றி பெரியார் புத்தகத்துல அது நிறைய தகவல் கிடைச்சது, முக்கியமான தகவல் கிடைச்சது. முக்கியமா ஒரு வார்த்தை சொல்றாரு, காலம் பூரா இந்து மதத்தை ஒழிச்சே ஆகணும், இந்து மதம் ஜாதி ஒழியணும்னா இந்து மதம் ஒழிக்கப்பட்டாக வேண்டும்னு பல தடவை நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பெரியார் சொல்றாரு, பல தடவை பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா அது லேஸ்ல முடியற காரியம் இல்லை, அது நம்மால முடியாது. அதான் அடிமைகளா இருக்க நம்மால இந்து மதத்தை அழிக்க முடியாது. இனிமேல் இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்றவங்களை நான் பிற்போக்குவாதின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சரி, இந்து மதத்தை அழிக்கணும்னு பிற்போக்குவாதின்னு சொல்றேன்னா வேற என்ன நான் தீர்வு சொல்றேன் அப்படின்னா, இந்து மதத்தை நீ ஒழிக்க வேண்டாம், நீ இந்து மதத்துல ஒழிச்சு போயிரு அப்படிங்கிறாரு. நீ இந்து மதத்தை நீ அதை போய் ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் ஒழிக்க முடியாது உன்னால, உனக்கு அவ்வளவு திறமை இல்லை, உனக்கு அவ்வளவு பத்திரிகை பலமோ பணப்பலமோ சமுதாய பலமோ இல்லை, அந்த வேலையை நீ செய்யாத, அது வீண் வேலைன்னு சொல்றாரு. இந்து மதத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறது வீண் வேலை, நீ ஒழிஞ்சு போயிரு இந்து மதத்துல இருந்து அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டுரை இதுல 26/6/43 விடுதலை பத்திரிகையில வந்திருக்கு. அந்த கட்டுரை நான் இப்பதான் அந்த புத்தகத்துல தான் முதல் முறையா படிக்கிறேன். நிறைய பெரியார் கட்டுரைகள் குடியரசுல படிச்சிருந்தாலும் கூட விடுதலையிலிருந்து வந்த கட்டுரைகள் நான் அதிகம் படிக்க வாய்ப்பு இல்லை. இந்த புத்தகம் அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த உரையை போட்டிருக்காங்க. அதுல முக்கியமா இன்னொரு உரை சொல்றாரு. நான் சொன்னாங்களே பெரியார் சில பேர் கேட்கிறாங்கன்னு சொன்னேன். அதாவது பெரியார் இதை ஒரு வேலை திட்டமா வச்சாரா, செஞ்சாரா அப்படின்னு கேட்கிறாங்கல்ல, அதுக்கான பதில் இந்த புத்தகத்துல இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் 1927, 28, 30 காலகட்டங்கள்ல தொடர்ச்சியா நானும் கண்ணப்பரும், அவரோட சக தோழர் கண்ணப்பர், நீதி கட்சியில இருந்து சுயமரியாதையில இருந்தவர், அந்த நானும் கண்ணப்பரும் நிறைய தலித் மக்கள்கிட்டையும் ஈழவ புலையர் மக்கள்கிட்டையும் நான் நிறைய பேசினோம். பேசி என்ன, உங்களோட சமுதாய விடுதலைக்கு இணை இழிவுல இருந்து நீங்க வெளியேறதுக்கு இஸ்லாம்ல சேருங்க, இல்ல கிறிஸ்தவத்துல செய்யுங்க, ஏதோ ஒரு மதத்துல மாறுங்க, இந்து மதத்துக்கு வெளியேறுங்கன்னு சொல்லி 10 வருஷமா நாங்க பிரச்சாரம் பண்ணோம். பிரச்சாரம் பண்ணதோட விளைவா
தமிழ்நாட்டுல 3000 பேர் வரைக்கும் மதம் மாத்தணும். கேரளால அதாவது திருவாங்கூர் சமஸ்தானத்துல வந்து 600ல இருந்து 700 பேர் வரைக்கும் அந்த மதம் மாத்தணும். இப்படி மதம் மாற்றப்பட்ட பல குடும்பங்கள்ல இருந்து இப்ப எங்கள்கிட்ட வந்து பேசுறாங்க. அவர் எப்ப சொல்றாரு, 27ல செஞ்ச காரியம் 24, 25ல செஞ்ச மத மாற்றத்துல மதம் மாறினவங்க 35, 37, 47 இந்த மாதிரி காலங்கள 43வது வருஷத்துல சொல்றாரு. 43வது வருஷத்துல வந்து எங்களை வந்து பார்த்தாங்க. பார்த்து அவங்க சமூக விடுதலை பெற்று நல்ல மானமுள்ள மனிதனா வாழ்றத பாக்குறேன், நான் நேரடியா பாக்குறேன். இப்ப இன்னும் இந்த மாதிரி வேலைகளை வந்து இன்னும் தொடர்ச்சியா செய்யணும். குறிப்பா என்ன சொல்றாருன்னா, ஒரு மிஷின் மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய இயக்கமாவே இதை தொடங்கணும், மத மாற்றத்தை தொடங்கணும். ஏன்னா அது எந்த காலகட்டத்தில் சொல்றாருன்னா, பூனா ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு தலித்துகளின் உரிமை பறிக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல அதுக்கு பின்னாடி சொல்றாரு, இந்த பூனா ஒப்பந்தம் ஒழிக்கப்படணும், தலித்துகள் உண்மையா வந்து விடுதலை அடையணும்னாக்கா ஒரு 50,000 பேராது இந்தியாவுல 50,000 பேராது மதம் மாறணும், இஸ்லாம் ஆகணும். அதுவும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா இருக்கிறது ஒரு ஒரு மிஷின் மாதிரி இது நடக்கணும், ஒரு மிஷன் மாதிரி இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப தானே 2000, 3000 பேர்த்த மதம் மாத்தினேன் அப்படிங்கிறத ஒரு இடத்துல இல்லை, இந்த புத்தகத்துல நான் வந்து பல இடத்துல பார்த்திருக்கேன். நான் எனக்கு ஏற்கனவே கிடைச்ச செய்தி, ஒரு செய்தி என்னன்னா, அந்த தீண்டாமை ஒழித்தது யாருங்கிற ஒரு சின்ன புத்தகம் மட்டும்தான். இப்ப இந்த புத்தகத்துல படிச்சா என்ன வருதுன்னா, அந்த செய்தியை நான் மதம் மாத்திருக்கேன், நானே மதம் மாறிக்கேன் ஆயிரக்கணக்கான பேரை அப்படின்றத பெரியார் எத்தனை இடத்துல சொல்றாரு. எல்லா கட்டுரையில வருது. 37வது வருஷம் ஆம்பூர் மாநாட்டு கட்டுரையில பேசுறாரு, 38வது வருஷம் பேசுறாரு, 43ல பேசுறாரு, 45ல பேசுறாரு, 47ல பேசுறாரு. வரிசையா அது பேசியிருக்காரு. நான் செஞ்சிருக்கேங்கிறத பதிவு பண்றாரு. அப்ப ஜாதி ஒழிப்புக்கான வேலை திட்டமா மதம் மாற்றத்தை மிகப்பெரிய ஆயுதமா அவர் பயன்படுத்தினார் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகம் மிகப்பெரிய ஆதாரமா அடிப்படையா இருக்கு. இது முக்கியமா நாம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிறைய பேசிட்டேன் நினைக்கிறேன், அது நேரம் அதிகமாகிட்டு இருக்கு. கடைசியா ஒரு செய்தி சொல்ல, ஏன்னா பொதுவா வந்து என்னன்னா, நம்ம என்னதான் இப்ப பெரியாரோட புத்தகங்களை படிச்சு தரவுகளை தேடி எடுத்து ஆதாரங்களை சொன்னாலும் கூட, பெரியார் கடைசி காலத்துல என்ன பேசினாரோ, கிட்டத்தட்ட அவரோட மரண சாசனமா இருக்கிற அந்த இறுதி உரை, தியாக டி நகர் சொற்பொழிவு, அதுல என்ன இருக்கோ அதுல வந்து நீ சொல்றது இருக்கா, மதமாற்றம் இருக்கா, அதுல வந்து தமிழை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரா, அதுல தனிநாடு பேசி அதுல என்ன சொல்லியிருக்கு, அதுதான் பெரியாரோட கொள்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு இப்ப தொடங்கி இருக்கு. கடைசி காலத்துல பெரியார் என்ன சொன்னாரு அப்படின்ட்டு எதுக்கு எடுத்தாலும் இதெல்லாம் பின்னாடி மாத்திட்டாரு. 56 வரைக்கும் பெரியார் வந்து இஸ்லாம் மதத்தை ஆதரிச்சாரு, 53 வரைக்கும் புத்த மதத்தை ஆதரிச்சாரு, ஆனா அதுக்கப்புறம் விட்டுட்டாரு அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. சோ அதனால அதுக்கெல்லாம் வந்து விடுதலை முழுமையா தொகுப்பா வரும்போது நமக்கு அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். பட் இதுல வந்து முக்கியமா திராவிடர் கழகம் போட்ட ஒரு புத்தகத்துல இருந்து ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். வடநாட்டில் பெரியார் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து திராவிடர் கழகம் வெளியிட்டிருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம், பெரிய புத்தகம். வடநாடுகள்ல பெரியார் பேசினது எழுதுனது அதெல்லாம் வந்து தொகுத்து எழுதியிருக்காங்க, புத்தகமா போட்டிருக்காங்க. அதுல வந்து 1968ல ஒரு லக்னோல ஒரு கூட்டத்துல கலந்துக்கிறார் பெரியார். அது 23/10/1968 விடுதலையில அந்த செய்தி வந்திருக்கு. அந்த புத்தகத்துல இருக்கு, வடநாட்டில் பெரியார் புத்தகத்துல இருக்கு. அவரு அக்டோபர் மாசம் 13ஆம் தேதி லக்னோல ஒரு கூட்டத்துல பேசுறாரு. அந்த செய்தியில என்ன சொல்றாரு, அப்ப வந்து கேள்வி பதிலாம் கேட்கிறாங்க. இந்த கேள்வி முக்கியமா ஒரு கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, உங்க லட்சியம் என்ன, உங்க இறுதி லட்சியம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அது அவர் பதில் சொல்றாரு, எனது லட்சியம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. எனது லட்சியம் என்ன அப்படின்னா, எப்பாடுபட்டாவது என்ன செஞ்சாவது இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கிற இன இழிவு ஒழிக்கப்படணும். அதுக்காக ரஷ்யாக்காரன் வந்தாலும் சரி, ஜப்பான்காரன் வந்தாலும் சரி, பாகிஸ்தான்காரன் வந்தாலும் சரி, அவங்க கையில இந்த நாட்டோட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு நான் இழிவில்லாத சமத்துவம் உள்ள குடிமகனா மாறணும், இதுதான் என்னோட லட்சியம். 68ல சொல்றாரு. ஒரு 5 வருஷம் தன்னோட இறப்புக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னமும் நம்ம தொடர்ச்சியா தேடி தேடி எடுக்க நிறைய ஒரு 72ல கூட கனையாளி பத்திரிகையில ஒரு அதுவும் தீக்காவோட வெளியீடு தான், பெரியாரின் முக்கிய நேர்காணல்கள்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க திராவிடர் கழகம். அதுல வந்து 1972ல கொடுத்த ஒரு பேட்டி வருது. அதுல சொல்றாங்க, அவர் வந்து அதுல சொல்றாரு, எனக்கு நாட்டுப்பற்றோ மொழிப்பற்றோ தேசப்பற்று மதப்பற்று எந்த பற்றுமே எனக்கு இல்லை, இனப்பற்று எதுவுமே எனக்கு இல்லைங்கிறாரு. அப்ப திருப்பி கேள்வி கேட்கிறாங்க, ஏன் அப்ப வந்து தேசப்பற்று உங்களுக்கு இருக்காதா அப்படின்னா, உங்களுக்கு இல்லையா அப்படின்னா, ஆமா எனக்கு தேசப்பற்றும் இல்லை, எனக்கு ஜாதி ஒழியணும், அதுக்கு பாகிஸ்தானுக்கார வந்தாலும் பரவாயில்ல, துலுக்கர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லி அந்த இடத்துல பாகிஸ்தான் சொல்ல, துலுக்கர் வந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாம் ஆட்சியை கொடுத்து எனக்கு வந்து இனவழிவு ஒழிஞ்சா போதும் அப்படின்னு 72லயே சொல்றாரு. தன்னோட இறுதி உரை காலகட்டத்திலையும் கூட 70 கடைசி உரைக்கு கொஞ்சம் முன்னாடி
19ஆம் தேதி நடந்த சொற்பொழிவுல கூட என்ன சொல்றாரு, சாகறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த நாட்டுல கிறிஸ்துவருக்கும் இஸ்லாமியருக்கும் மட்டும்தான் இன இழிவுங்கிறது இல்ல. இந்த மதத்தை தவிர யாரா இருந்தாலும், புத்தவரா இருந்தாலும், நாத்திகரா இருந்தாலும், யாரா இருந்தாலுமே நாம சட்டப்படி சூத்திரரா தான் இருக்கோம், பஞ்சமரா தான் இருக்கோம். இந்த இழிவு ஒழியணும் அப்படின்ட்டு எப்ப அவரு கடைசி இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த உரையில கூட அதை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டும்தான் இழிவுங்கிறது கிடையாது. நம்மால் மதம் மாறுறதுக்கு வெக்கப்படுறான், தயங்குறான், அதனால எனக்கு வேற வழி இல்ல தனிநாடு கேட்கிறேன் அப்படின்னு தன்னோட தனிநாடு கேட்கறதுக்கான கடைசி உரையில கூட அவர் சொன்னது என்ன, மக்கள் அதை ஏத்துக்க மாட்டான், என்ன பண்றது அப்படிங்கறதுதான் வர்றாரு. ஆக அந்த கடைசி காலகட்ட உரையில கூட இஸ்லாம் மதத்தை அவர் உயர்வாதான் பேசியிருக்காரு. அதுக்கு போனா விடுதலைன்னு சொல்றாரு. ஆனா மக்கள் யாரும் போக தயாரா இல்ல அப்படிங்கிறாரு. எனக்கு வேற வழி இல்ல தனிநாடுங்கிறது. சோ இந்த அளவுக்கு தன்னோட 1924 காலகட்டத்தில இருந்து 72, 73 தன்னுடைய இறப்பு காலகட்டம் வரைக்கும் இஸ்லாம் மதத்தை பத்தியோ இல்ல சம அளவு புத்த மதத்தை பத்தியும் கூட அவரு ஒரு அணுக்கமான சிந்தனை தான் வச்சிருந்தாரு. தன்னோட கொள்கைக்கு ஒரு ஆயுதமா தான் அந்த மதங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சாரு. அது கடைசி வரைக்கும் அதை பத்தி என்ன இந்த காலகட்டத்துல எங்களோட காலகட்டத்திலையும் சரி, எங்களுக்கு அடுத்து இருக்க காலகட்டத்திலையும் சரி, அப்படி ஒரு கருத்து இன்னும் தோழர்கள்ட்டே போய் சேரல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தி. இப்ப இந்த அளவுக்கு நான் பெரியார் மத மாற்றத்தையும் பேசினாரு, இஸ்லாம் மதத்தை பாசிட்டிவா பார்த்தாரு, புத்த மதத்தை பாசிட்டிவா பார்த்தாரு அப்படின்ற சொன்னாலே என்னை நாத்திகத்துக்கு எதிரி அப்படின்னு பாக்குறதுக்கு கூட இன்னைக்கு நிறைய இருக்காங்க. அந்த அளவுக்கு நாம பெரியார படிக்காம இருக்கோம். அதுதான் முக்கியம். நீங்க மதங்களை படிங்க, படிக்காம இருங்க, குரானை படிங்க, படிக்காம இருங்க, இல்ல பைபிளை படிங்க, படிக்காம. ஆனா குறைஞ்சது நாம தோழர்கள் எல்லாமே பெரியாரவாத படிக்கணுமே, அது ரொம்ப முக்கியம். பெரியார படிச்சதுனால அந்த குழப்பம் வராது. முக்கியமா எனக்கு முன்னாடி பேசின சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமூத் சொன்ன மாதிரி அறிஞர் அண்ணா அவர்களும் இஸ்லாம் மதத்தை பத்தி கட்டாயம் நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் தொகுத்து புத்தகமா வரணும். குறிப்பா பெரியார் பேசின உரையே கூட எனக்கு இந்த தொகுப்புல ஒரு சில உரைகள் மிஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் நான் கூட எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் கூட தோழர்களுக்கு நான் அனுப்புறேன். அடுத்தடுத்த வெளியீடு 73 வரைக்கும் இருக்குது. அதை முழுமைப்படுத்தி ஒரு முழுமையான ஒரு தொகுப்பா நீங்க கொண்டு வரணுங்கிற வேண்டுகோளை சீர்மை பதிப்பகத்துக்கு முன்வைக்கிறேன். இது ஒரு சிறப்பான நிகழ்வு. அவர் என்கிட்ட பேசணும்னு கேட்டப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அந்த புத்தகம், ஏன்னா இது நம்ம செய்ய வேண்டிய வேலையை ஆர்வத்தில் செஞ்சிருக்கா இருக்கும்போது நம்ம எங்களோட சுமையை இறக்கி வச்சுட்டாங்க போது அந்த நன்றி கடனுக்காக இந்த நேரம் அது 2-3 தடவை தேதி மாத்தினாங்க. நீங்க எத்தனை தான் தேதி மாத்தினாலும் நான் பாருங்க நிகழ்ச்சிக்கு வருவேன், பேசுவேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வாய்ப்பு கொடுத்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரம் குறைவா இருக்கலாம், குறைவா நான் பேசியிருக்கேன். நன்றி. ரொம்ப நன்றிங்க தோழர். நீங்க ரொம்ப உங்களுடைய அனுபவத்துல நம்ம தோழர்களோட இருக்கிற அனுபவத்தை ரொம்ப சிறப்பா பகிர்ந்துகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தோழர்கள் இப்ப ரொம்ப கடும் போக்கு இதுல இருக்காங்க போல இருக்கு. சில நேரங்கள்ல பெரியார் என்ன சொன்னாரு அப்படின்னு எடுத்து சொன்னா கூட கோச்சுக்கிற அளவுக்கு நம்ம தோழர்கள் மாறிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். அது ஆனா போக போக பெரியார் இன்னும் ஆழமா படிக்க இந்த மாதிரியான உரையாடல்கள் மேலும் மேலும் நடந்து முன் செல்ல நம்மிடையே பெரியாரை பற்றிய உணர்ச்சியும் அவரை பற்றி அவர் சொன்னதை பற்றிய உணர்ச்சியும் ஆழமா பெருகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த இதுல இப்ப நம்ம இந்த உரையாடல் பகுதி தோழர்கள் அவங்களுடைய கேள்விகளையோ அல்லது கருத்துக்களையோ குறுகிய சில நிமிடங்கள் ஒரு சில நிமிடங்கள் 1-2 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு பதிவு செய்தால் இறுதியாக நீங்கள் கேள்வி கேட்ட தோழர்கள் பதில் சொல்வார்கள். ராமச்சந்திரன் தோழர், இந்த நூலை தொகுத்த ராமச்சந்திரன் தோழர் அவர்களும் இருக்கிறார். அவரிடமும் உங்களுடைய கேள்விகளையும் ஐயங்களையும் எழுப்பலாம். அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். அவருடைய அனுபவங்களையும் பகிர்ந்து இறுதியாக அவருடைய ஏற்புரையையும் வழங்குவார். 2 மதிப்புரை வழங்கிய தோழர்களும் கேள்விகள் கருத்துக்களை முழுமையாக கேட்ட பிறகு எல்லா தோழர்களும் அந்த பங்கேற்கிற தோழர்கள் அந்த கேள்விகளை முன்வைத்த பிறகு அவர்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்வார்கள். நன்றி தோழர்கள். உங்களுடைய பங்கேற்றுள்ள தோழர்கள் அவர்களுடைய கருத்துக்களை கூறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நம்ம ஏற்கனவே இந்த உரை மிகவும் 2 மதிப்புரைகளும் ரொம்ப இந்த பிரச்சனையை ஆழமாவும் அகலமாவும் சிந்திக்கிறதுக்கும் யோசிக்க வைக்கிறபடியா இருந்துச்சு. உண்மையாலுமே இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல் சமீத் அவர்களும் தோழர் அதியசுரன் தோழர் அவர்களும் வழங்கின உரை மிகுந்த ஆழமான சிந்தனைகளை தூண்டுச்சு. குறிப்பா அதியசுரன் தோழர் அவர்கள்
பெரியார் எழுத்துக்கள்ல இருக்கிற அவருக்கு இருக்கிற பரந்த பரிச்சயம் அப்படிங்கிறது பல புதிய புதிய தகவல்களை அப்படியே அருவி போல கொட்டுவது போல அவர் வந்து அவங்களோட கருத்தை எடுத்து சொன்னாங்க. இன்னும் பல உரைகள் சேர்க்கப்படணும்னு சொன்னாங்க. ராமச்சந்திரன் தோழரோ இல்ல வந்து நதீம் தோழரோ அதை வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பங்கேற்று அவங்ககிட்ட தோழர்களை தொடர்பு கொண்டு அவருடைய உதவியும் பெற்றுக்கொண்டு அடுத்த முறை இந்த பதிப்பு வரும்பொழுது இன்னும் சிறப்பா செவ்வையா கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நம்புறேன். ரொம்ப வந்து அண்மை காலமா வந்து பெரியாரை பற்றி வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயம் வந்து மனசுல பட்டுச்சு. வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து பெரியார் வந்து தன்னை வந்து ஒரே நேரத்துல நாத்திகன் அப்படின்னு சொல்றாரு, இன்னொரு நேரத்துல நான் நாத்திகன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப ஆர்வம் மூட்டக்கூடிய ஒண்ணா இருந்தது. ஏன் வந்து அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவரு என்னை வந்து நாத்திகர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற கடவுள் இருக்குதுன்னு சொல்ற ஆத்திகர்கள் போய் என்ன நாத்திகர்கள்னு சொன்னா அதை விட வேடிக்கை எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் அப்படிப்பட்ட நாத்திகன் இல்லை. கடவுள் நீங்க கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக நான் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இல்லை. நான் வந்து ஆராய்ச்சி உணர்ச்சி உடையவன். ஆராய்ச்சி உணர்ச்சிக்கு எதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமோ, ஒருத்தருடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களின் மூலமான ஆராய்ச்சி உணர்ச்சிக்கு எதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமோ அதுக்குதான் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஆராய்ச்சி உணர்ச்சி எதையும் ஆராய்ந்து விசாரணை செய்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உணர்ச்சி நம் எல்லோருக்கும் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய இதுல இந்த ஆராய்ச்சி உணர்ச்சியை வந்து சுயமரியாதை அப்படிங்கிற எண்ணத்தோட தொடர்பு படுத்துறாரு. ஒவ்வொருத்தரும் நீங்க அறிந்திருக்கிற உண்மைக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க வந்து உங்க வாழ்க்கை அனுபவத்துல உங்க அறிவு அனுபவத்துல அது சரின்னு உங்களுக்கு தோணுதா? இன்னொருத்தர் சொல்றான்னு எதை ஒன்னும் ஏத்துக்காதீங்க. இன்னொருத்தர் வந்து சொல்லிட்டாரு இது பண்ணிட்டாரு அப்படின்னு ஏத்துக்காதீங்க. 1930களில் புத்த மதமும் சுயமரியாதையும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஆற்றின உரையில கூட அவரு வந்து சொல்லும் போது, கடவுள் இல்லைன்னு புத்தர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு வந்து சுயமரியாதை உணர்ச்சி இல்லை. சுயமரியாதை உணர்ச்சி இல்ல, பகுத்தறிவு உணர்ச்சி இல்ல, நான் இது அப்படிங்கிறது நீங்களே அறிந்து விசாரணை செய்து அறிந்து கொள்வது, வாழ்வு அனுபவத்துல அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் வந்து அவருடைய சொந்த வாழ்வு அனுபவங்கள்லையும் இந்த நாட்டு மக்களுடைய வாழ்வு அனுபவங்கள்ல இருந்தும் இந்திய தேசியவாதம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கொடியது, அந்த கொடிய நஞ்சு அப்படிங்கிறது இந்த நாட்டுல இருக்கிற மிக பெரும்பான்மையான மக்களை, இந்த நாட்டு உண்மையான இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்களை, பார்ப்பனர் அல்லாதார் மக்களை எவ்வளவு கீழாக தாழ்த்தி வைத்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில வந்து அன்றாடும் வந்து சுரண்டி கொண்டிருக்கிறது, அடக்கி கொண்டிருக்கிறது என்பதை வந்து பெரியார் ஆழமாவும் தெளிவாகவும் எடுத்துரைத்தார். அதனுடைய ஒரு இதாதான் வந்து அதனுடைய ஒரு பகுதியா அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த நாட்டுல இந்த பார்ப்பன இந்து தேசியவாதத்துக்கு எதிரான, இந்திய தேசியவாதத்துக்கு எதிரான ஒரு மெய்யான ஒரு சகோதரர்கள், நம்முடன் உடன் நின்று கொண்டிருக்கிற ஒரு சகோதரர்கள் அப்படின்னு வந்து இஸ்லாமியர்கள் அவங்க கருதுனாங்க. இஸ்லாம் அதுக்கு மேல இஸ்லாம் மதம் என்பது அதன் அளவுல சுயமரியாதை உணர்ச்சி கொண்ட ஒரு மதம். அது மனிதனுக்கு சுயமரியாதை உணர்ச்சி ஊட்டக்கூடியது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த உண்மையை வந்து எந்த தோழர்கள், அவரு கூட பயணித்த பல தோழர்கள் வந்து என்னங்க நீங்க போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன போது கூட அவங்க சொன்னாங்க, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பாப்புலர் நரேட்டிவ்ல, அதுவும் வந்து இந்த பிராமின் ஹிந்து எலைட் நரேட்டிவ்ல இஸ்லாம் தான் மிக மோசமான மதம், பிற்போக்கான மதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தருணத்துல அதை செக்குலரிஸ்டுகள், ரேஷனலிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறவங்க சில பேரும் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரத்துல பெரியாருடைய கருத்துக்கள் நம்ம யதார்த்தமா பார்க்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு நம்மளை திருப்பி இழுத்துக்கிட்டு வரக்கூடியது. அவருடைய சிந்தனை நம்ம கையை பிடிச்சிட்டு திரும்ப யதார்த்த உலகத்துக்கு வந்து இழுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒண்ணு, ஆழமானது. அதனால இந்த தொகுப்பு அதன் அளவுல முக்கியமானது. அவர் ஆழமா வந்து ராமச்சந்திரன் அவர்கள் செய்தும் இருக்கிறார். அதுக்கு ஒரு முன்னுரையும், ரொம்ப அழகான ஆழமான முன்னுரை ஒன்றையும் எழுதியிருக்கிறார். அவர் வந்து என்னுடைய தோழர், என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு உண்மையாகவே பெருமையாக இருக்கிறது. அவர் இந்த தொகுப்புக்கு எடுத்துக்கொண்ட முயற்சியும் இதுல வந்து அவர் எழுதியிருக்கிற அந்த முன்னுரையும் மிக முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல இன்னும் வந்து பல உரைகள் இருக்கு அப்படின்னு தோழர் அதிகேஸ்வரன் சொன்னது மாதிரி அதையும் கூட அடுத்தடுத்த பதிப்புகளை சிறப்பா செவ்வையா சரி செஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இது சொல்லுங்க தோழர், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் தோழர், சொல்லுங்க, உங்க பேரை அறிமுகப்படுத்துங்க. என்னுடைய பேரு முகமது மன்சூர். சொல்லுங்க தோழர், சொல்லுங்க. தொடக்கத்திலிருந்து இந்த நிகழ்வுல இருக்கேன், கலந்திருக்கேன்.
இந்த பெரியார் பல தருணங்கள்ல இஸ்லாம் இன அழிவுக்கு இழிவுக்கு ஒரு நன்மருந்து என்று கருத்தை ஆழமா தமிழ் சமூகத்துல பல தடவை சொல்லியிருந்தாலும் கடைசியா ஆதி அசுரன் ஐயா அவருக்கு சொன்னாரு, இந்த மாதிரி நான் இவ்வளவுதான் சொன்னாலும் நம்மளுடைய சகோதரர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், போக மறுக்கிறாங்க, வெட்கப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பெரியார் சொன்ன கருத்தை சொன்னாரு. ஆனா பெரியாரோட இணைந்து பயணித்த, பெரியாரிஸ்டாக இருந்து புத்த மதத்தை தழுவி பிறகு இஸ்லாத்துக்கு வந்த பெரியார் தாசன், அதாவது அப்துல்லா பற்றி ஏதேனும் குறிப்பு இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கா? ஏன்னா இன்றைய சூழ்நிலையில பெரியாருடைய கருத்துக்களை பெரியாரிஸ்டுகளை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆதி அசுரன் ஐயா அவர்களும் மற்ற நபர்களும் உங்களுடைய கருத்தை நீங்க பரிமாறிக்கொண்ட இந்த நேரத்துல இந்த அப்துல்லா ஐயா பற்றி அவர் ஒரு புத்தகத்தை எழுதினாரு. இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா பெரியார் என்ற கோணத்துல அவர் நெருக்கமாவே பழகியவர். அவருடைய கருத்துல உள்வாங்கி கொண்டு இஸ்லாம் மதத்தினுடைய பிரச்சார பீரங்கியாகவே அவர் செயல்பட்டிருக்கிறார் என்ற கருத்தெல்லாம் அதுல எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரைகள் அல்லது அப்துல்லா போன்ற பெரியாரிஸ்டாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்த அப்துல்லா போன்ற அந்த ஒர்க் ஃபோர்ஸை இங்க மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? அந்த கருத்து சொல்ல முடியுமா? நன்றிங்க ஐயா. இதுக்கு தொகுப்பாசிரியர் பதில் சொல்லுவாரு, விளக்கம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நன்றி உங்களுடைய கேள்விக்கு. நான் என்னுடைய தொகுப்பு உரைய ஒருங்கிணைப்பு உரைய அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த நேரத்துல நான் பேசுனது என்னுடைய ஒருங்கிணைப்பு உரை. நான் முதல்ல வச்சுக்கலாம், இல்லை இடையில வச்சுக்கலாம், கடைசியா வச்சுக்கலாம்னு நினைச்சேன். தோழர்களுடைய நேரத்தை பொறுத்து அதை இறுதியா வச்சுக்கிட்டேன். இதுல வாய்ப்பு வழங்கிய தோழர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. இப்பொழுது ராமச்சந்திரன் அவர்களுடைய ஏற்புரையை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுப்பா, கேக்குது, தெளிவா பேசுறேன். ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. இஸ்லாம் பற்றி முதல்ல நான் கொஞ்சம் தாமதமா தான் வந்தேன். என்னோட சில சொந்த வேலைகள் காரணமா என்னால தொடக்கத்துல இருந்து பங்கெடுத்துக்க முடியல. அதுக்காக நான் தோழர்களோட மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். இந்த கூட்டம் இஸ்லாம் பற்றி பெரியார் நூலுக்கு கிட்டத்தட்ட முதல்ல நடந்திருக்கிற ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அளவுல ஒரு மன நிறைவு அளிக்கக்கூடிய ஒரு கூட்டமா நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா நாங்க வேலை செய்யும் போது, இந்த நூல் வேலையை செய்யும் போது எங்களுக்குள்ள தோழர்கள், ஓய்ஸ் தோழர், காமராஜ் தோழர், மற்றவங்க கூட பகிர்ந்துகிட்டு இருந்த விஷயங்கள் தாண்டி வெளியில இந்த நூலை எப்படி எதிர்கொள்வார்கள், எப்படி புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இந்த கூட்டத்தின் மூலமா நிவர்த்தி ஆயிருக்குதுன்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுல எனக்கு ஒரு மகிழ்ச்சியான கூட்டம். ரொம்ப பொருத்தமான நபர்களை தேர்வு செய்து இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல தோன்றுகிறது. ஐயா சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்கள், அதன் பிறகு காட்டாரிதழ் ஆசிரியர் அதி அசுரன் அவர்கள் நூலை முழுதும் படித்துவிட்டு விரிவாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நூலினுடைய பேசு பொருளை அவர்கள் மிக சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால்தான் நான் எடுத்த உடனே இதை ஒரு மன நிறைவான ஒரு கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். பெரும்பாலும் பெரியாரை புரிந்து கொள்வது என்பதில் அவர் பெரியார் ஒரு பெரிய ஆளுமை, பலவித பரிமாணங்களை கொண்டவர். ஆனாலும் கூட தமிழ் சமூகத்தில் அவரை புரிந்து கொள்ளும் பொழுது அவர் ஒரு நாத்திகர் என்றோ அல்லது ஒரு பகுத்தறிவாதி என்றோ ஒரு குறிப்பிட்ட தன்மைக்குள்ளவரை பொருத்தி பார்த்து புரிந்து கொள்வதில் ஏதோ ஒரு வசதி இருப்பதாக தோழர்கள் கருதுகிறார்கள் என்று நினைக்கிறேன். பொதுவாக பெரியார் பொதுவெளியில் வெளிப்படையாக பேசிய ஒரு மனிதர். அவருடைய எழுத்துக்கள் எதிலுமே ஒரு போடகத்தன்மையை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தொடர்ந்து மக்களுடன் பேசிக் கொண்டிருந்த ஒரு ஆள் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை
கூறிக்கொண்டிருந்த ஒரு ஆளுடைய எழுத்துக்களை கூட நமது தோழர்கள் புரிந்து கொள்வதில் ஒரு சார்பான பார்வையும் அல்லது கட்சி கட்டிக் கொள்ளுகிற ஒரு தன்மையும் இருக்கிறது என்பது இந்த நூல் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இது ஏற்புரை என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையில் இது ஒரு கூட்டு பொறுப்பு என்று நான் நினைக்கிறேன். இந்த இஸ்லாம் பற்றி பெரியார் நூல் வேலை எனக்கு இப்படி ஒரு யோசனையை நல்கியது பதிப்பாளர் ஓய்ஸ்தோழர் அவர்கள். அவர் உண்மையில் ஒரு முன்னோடியான பதிப்பாளர். இது ஒரு புகழுரைச்சி அல்ல, அந்த அந்த சொல்லுக்கு அவர் ஏற்ற ஒரு மனிதர். அவர் தான் இந்த நூல் வேலையை எனக்கு அளித்தார். அதற்கு முன்பும் நான் பெரியாருடைய சிறு நூல்களை படித்திருக்கிறேன், உரைகளை படித்திருக்கிறேன். ஆனால் இது ஒரு இந்த நூல் வேளையில் நான் ஒரு 6-7 மாதங்களுக்கு மேலாக ஈடுபட்டிருந்தது எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வழங்கியது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் பொதுவாக ஒரு பெரிய மனிதர்களுடைய எழுத்துக்களை அல்லது பேச்சுக்களை முன்னுக்கு பின் முரணாக புரிந்து கொள்வதில் இப்பொழுது கூட முகநூலில் விவாதங்கள் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அம்பேத்கர் கம்யூனிசத்தை பற்றி இப்படி சொன்னார் அல்லது பெரியார் இப்படி சொன்னார் என்றெல்லாம் நாம் வழக்கமாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட சூழலில் வேலை செய்த நபர்கள். அவர்களுடைய கருத்துக்கள் எதிர்கொள்கிற சமூக சூழல், யாரை நோக்கி பேசுகிறார்கள், என்ன நோக்கத்திற்காக பேசுகிறார்கள், அவர்களுடைய இலக்கு என்ன என்கிற ஒரு பரந்த தன்மையில் வைத்து அணுக வேண்டும், பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. இல்லை என்றால் எல்லாரையும் எந்த விஷயத்துக்கு எதிராகவும், மார்க்சியத்துக்கு எதிராகவும், இஸ்லாத்துக்கு எதிராகவும் யார் ஒருவரையும் பெரியாரையும் எதிராக நிறுத்தி வைத்து பார்த்துவிட முடியும். அப்படி தோழர்கள் வழக்கமாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் பெரியார் அப்படியான ஒரு மனிதர் அல்ல. அவர் உண்மையில் ஒரு பெரும் ஆளுமை என்பதை இந்த நூல் வாயிலாகத்தான் நூல் வேலையின் வாயிலாகத்தான் நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் இந்த நூல் வேலையை தொடங்குவதற்கு முன்னரே அதற்கான கட்டுரைகளை தொகுத்து ஆரம்பித்து வைத்தவர் நதீம் தோழர். அவரையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இது ஒரு கலெக்டட் ஒர்க்ஸ் மட்டும் இல்லை, ஒரு எல்லாத்தையும் தொகுத்தது மட்டும் இல்லை, தேர்வு செய்த பதிப்பும் கூட. ஏன்னா ஒரு திரும்ப திரும்ப வர்ற கட்டுரைகளை நான் தகுத்திருக்கோம். இப்படி ஒரு 2 கட்டுரைகளை இந்த தொகுப்பு வேலையின் போது தவிர்த்திருக்கோம். ஏன்னா அவர் சொன்னதே திரும்ப வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம், பெரியாருடைய எழுத்துக்கள் பதிப்பிக்கப்படுறதுல இருக்கிற ஒரு சீர்மையற்ற தன்மை. ஒரு கட்டுரையை உடைச்சி வேறு ஒரு தலைப்பிட்டு அதை பதிப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலைமையும் எதிர்கொள்றதும் போது நான் அந்த கட்டுரைகளை தவிர்த்திருக்கேன். முழுமையான கட்டுரைகளை பதிவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த வகையில் அது ஒரு செலக்டட் ஒர்க்கும் கூட அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அதியசூரன் தோழர் சொன்னது மாதிரி மதம் மாற்றமும் மதவெறியும் என்கிற அந்த கட்டுரையை கூட நான் பார்த்திருக்கேன். திப்பு சுல்தானுடைய பிறந்தநாள் விழாவில் பெரியார் ஆற்றிய உரை. ஆனால் நினைவில்லை அது எதற்காக அந்த கட்டுரையை சேர்க்காமல் தவிர்த்தேன் என்பது நினைவில்லை. இன்னொன்று, பெரியார் இஸ்லாம் குறித்து நேராக இஸ்லாம் மதத்தை தொட்டு பேசியிருக்கிற விஷயங்களை மட்டும் தொகுக்க வேண்டும் என்பது எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு வேலை. அதை தாண்டி அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள், இதை பற்றியெல்லாம் அவர் நிறைய பேசியிருக்கிறார். அது பெரியார் அதை குறித்து பேசியவை இன்னும் பெரும் தொகுதியாக வரக்கூடிய அளவுக்கு அதில் அவர் நிறைய பேசியிருக்கிறார் என்பதை விட நிறைய திட்டியிருக்கிறார், அவர்களோடு சண்டை போட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதையும் தொகுத்து வைத்து பார்த்தால் நமக்கு புரியும் என்று தோன்றுகிறது. ஞான அலைசியஸ் அவர்கள் இந்த நூல் வேலையை நான் தொடங்கும் போது எனக்கு தோன்றியது, அவர் ஒரு சின்ன நூல், இஸ்லாம் பற்றி பெரியார் மாதிரி ஒரு சின்ன நூலை ஆங்கிலத்தில் தொகுத்திருந்தார். அதில் ஒரு 5 கட்டுரைகளை மட்டும் அவர் தொகுத்திருந்தார். நம்ம நூல்ல, இஸ்லாம் பற்றி நூல்ல முதல் 5 கட்டுரைகளா அந்த கட்டுரைகள் இருக்கும். அப்ப ஏன் இந்த ஒரு 5 கட்டுரைகளோட அவர் நிறுத்திக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு அப்போ தோணுச்சு. அதுக்கப்புறமா திரும்ப நூல் வேலை முடியும் போது என்ன தோணுச்சுன்னா, அந்த 5 கட்டுரைகளே போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு தொடர்ல. ஏன் அப்படின்னா, அந்த 5 கட்டுரைகள்ல அவரு பெரியார் என்ன பேசியிருக்கிறாரோ அதுதான் பிற்காலத்திலையும் அவர் பேசியிருப்பாரு அப்படின்னு உறுதியாவே சொல்லலாம். ஏன்னா இஸ்லாம் பற்றின கருத்துக்கள் அவருக்கு ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே உருவாயிடும். அதுல பெருசா ஒரு எந்த மாற்றங்களும், அவருடைய சிந்தனைகள் ஒரு உருவத்திற்கு
வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க முதல் கட்டுரையே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அவர்களுடைய கலாச்சாரம், அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படிங்கிறதை பற்றி பெரியாருக்கு இருக்கிற கருத்துக்களை அவ்வளவு அழகாக நிரல்பட தொகுத்து அவர் தந்திருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இதை பெரியாரோட அவருடைய மற்ற சிந்தனைக்கும் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. அவருடைய கருத்துக்கள் பெரிதான மாற்றங்கள் பிற்காலங்களில் ஏற்பட்டிருக்காரு. அவர் ரொம்ப விரைவாக அவருடைய கருத்துக்கள் சிந்தனைகள் ஒரு விஷயத்துல உருவாகி இருக்குது அப்படின்னு தோணுது. அதுல பெருசா மாற்றங்கள் அவர் செய்து கொண்டிருக்க மாட்டார் என்று இந்த நூல் வேலையின் போது தோன்றியது. நூலை பற்றி, நூலில் உள்ள விஷயங்களை பற்றி பெரியவர் சமத் அவர்களும் தோழர் அதியசுரன் அவர்களும் விரிவாகவே பேசியிருக்கிறார்கள். நான் இந்துவாக இருக்கப் போவதில்லை என்கிற அதியசுரனுடைய ஒரு நூலை நான் பார்த்திருக்கிறேன். அது ஒரு முக்கியமான நூல், நல்ல அழகான வடிவமைப்பில் அவர் அந்த நூலை செய்திருக்கிறார். அந்த நூல் என்னிடமும் இருக்கிறது, நூல் வேலைகளும் போதும் அந்த நூலை நான் பார்த்திருக்கிறேன். இந்த நூலில் உள்ள கட்டுரைகள் அதிலும் இருந்திருக்கிறது. அவர்கள் பல விஷயங்களை புதிய தகவல்கள் எனக்கு இந்த அவருடைய உரைகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அவர் முத்தாய்ப்பாக பேசி முடிக்கும் தருவாயில் ஒரு விஷயத்தை சொன்னார். அதை சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என்னென்றால் தோழர்கள் விரிவாக அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். பெரியார் இந்த தமிழ் இனம் மரியாதையுடனும் சுயமரியாதையுடன் சொல்லணும்னா இழிவு இல்லாமல் சமமாக உலக மனிதர்கள் மதித்து போற்றக்கூடிய அளவில் வாழ முடியுமா? இதுதான் தோழர்களை பெரியாருடைய மைய அச்சு என்று நான் நினைக்கிறேன். அதை சாதி ஒழிப்பு என்றும் நாம் சொல்லலாம். இதுதான் அவருடைய, இதைத்தான் அவர் இஸ்லாமுக்கு மாறுங்கள் என்று சொல்லும் போது அவருடைய உடன் இருந்த தோழர்களாலும் எதிரில் இருந்தவர்களாலும் சொல்லப்பட்ட விமர்சனங்களின் போதெல்லாம் அவர் இந்த நோக்கிலிருந்துதான் அவர் தன்னுடைய வாதங்களை உருவாக்கி பதிலளித்திருப்பதை நீங்கள் நூலை வாசிக்கும் போது உணர்வீர்கள் என்று நினைக்கிறேன். இதுதான் அவருடைய மைய அச்சு. இதிலிருந்து நாம் பெரியாரை புரிந்து கொள்வதற்கு முயல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதே போல தோழர்கள் சொன்னது போல இந்த நூல் ஒரு நிறைவடையாத ஒரு நூல் தான், வருங்காலத்தில் நிறைவடையலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அதற்கப்புறம் காமராசு தோழர் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவர் இந்த நூல் குறித்து முன்னாடியும் பேசியிருக்கிறார். குறிப்பாக அவர் பெரியாரை ஒரு 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 குறிப்பிட்ட அடையாளத்தின் கீழ் சுட்டி பொருள்படுத்துவதில் இருக்கிற பிரச்சனைகளை இந்த நூல் வேலையின் பொழுது எனக்கு சொன்னார். பெரியார் ஒரு பகுத்தறிவாதி என்று காயின் பண்ணுவதிலோ, அவர் ஒரு நாத்திகர் என்று காயின் பண்ணுவதிலோ இருக்கிற பிரச்சனைகளை அவர் எனக்கு சுட்டி காண்பித்தார். அதன் பிறகு ரொம்ப விரிவாகவே என்னுடைய அறிமுக உரையை படித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவர் கூறிய பிறகு நான் அறிமுக உரைகளை பெருமளவு மாற்றி அமைத்தேன். நாங்கள் தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எனக்கு அவர் ஒரு முக்கியமான மனிதர். அவர் இந்த நூலை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை இன்று பொது வெளியில் சொல்லி இருக்கிறார். அது உண்மையில் எனக்கு மகிழ்வாக இருந்திருக்கிறது. ஏதோ ஒரு வேலையை, உருப்படியான வேலையை செய்திருக்கிறோம் என்று ஒரு மன மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் அளிக்கிறது. அந்த வகையில் தோழர் சமத் அவர்கள், தோழர் அதியசுரன் அவர்கள், தோழர் காமராஜ் அவர்கள் மூவரும் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டதும் சரி, அவர்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதும் சரி, அவர்களுடைய பாராட்டுகளையும் கூடுதல் ஆலோசனைகளையும் தெரிவித்ததையும் நான் மனப்பூர்வமாக ஏற்கிறேன். நான் இறுதிக்கு வந்துவிட்டேன் தோழர்களே. தோழர் முகமது மன்சூர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் பெரியார் தாசனை குறித்து. இந்த நூல் பெரியாருடைய எழுத்துக்களை, இஸ்லாம் குறித்த பெரியாருடைய எழுத்துக்களை தொகுப்பதைத்தான் முதன்மை நோக்கமாக கொண்டது. அதனால் பெரியார்தாசன் குறித்த கட்டுரைகளோ அல்லது அவரை பற்றி எந்த வாதங்களோ இந்த நூலில் இடம்பெறவில்லை. அதை பற்றி நாங்கள் யோசிக்கவில்லை. அதே போல இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா என்ற நூல் குறித்தும் நான் இந்த நூல் வேலையின் போது அறியவில்லை. தோழர் சொன்ன பிறகுதான் அறிந்தேன். வருங்காலங்களில் அந்த நூலை நான் படித்து பார்க்கிறேன். மற்றபடி ஒன்றுமில்லை தோழர்களே. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் பேசலாம், அல்லது நான் இறுதி
முடிவுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி தோழர்களே. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இறுதியாக பேசிய பிறகு மீண்டும் இதை தொடர தவற எடுத்துக்க வேண்டாம். ஐயா சொன்னதுக்கு ஐஎஃப்டி இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் பெரம்பூர்ல இருக்கு. அவங்க அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா சொல்லிட்டு அப்துல்லா பெரியார் தாசன் எழுதிய அந்த புத்தகமானது இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மூலமா வெளியிடப்பட்டிருக்கு. அது ஐயாவுடைய பார்வைக்கு உட்படுத்துவதற்காக தான் இதை சொல்லியிருக்கேன். நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி. நன்றி நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப இருக்க பெரியார்கிட்ட போய் நம்ம சொன்ன மாதிரி இஸ்லாம் பத்தி அவர் நிறைய பேசியிருக்காரு அப்படின்னு எடுத்து சொன்னாலும், அவங்க பெரியார் சொன்னது மட்டும் தான் மயமா பேசி அவங்க இது பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாம் பத்தி அப்ப முரணாவும் பேசியிருக்காருல, புர்கா பத்தியும் பேசியிருக்காருல. சோ அந்த மாதிரி இஸ்லாத்தோட அந்த முரணை எடுத்து சொல்லுவாங்க. சோ அத பத்தி அது என்ன நிலைப்பாடுல பெரியார் சொல்லியிருப்பாரு புர்கான்றது அப்படின்ற மாதிரி. இப்ப சதி எதிர்த்திருக்காங்கன்னா அதுல அந்த பெண்களே பாதிக்கப்படுறாங்க. சோ அவங்களே அந்த விஷயத்த அவங்க வேணான்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. பட் புர்கான்ற பாக்குறப்ப நம்ம எல்லாரும் அதுல பாதிப்புன்ற மாதிரி அது அவங்ககிட்ட நம்ம கேட்டாதானே தெரியும். நமக்கு அது ஒரு கேர்ள்ஸ் போற உடை, அது அவங்களுக்கு தானே தெரியும். அது எந்த மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு, அதான் என்னோட கொஸ்டின். ஹலோ சொல்லுங்க. கேட்டுச்சா தோழர்? கேட்டுது. இன்னும் யாராவது பேசுறதா இருந்தா உங்க கேள்விகளை சொல்லிருங்க. நீங்க சொன்ன பிறகு தோழர் ராமச்சந்திரனும் அதியேஸ்வரன் தோழரும் அவங்க கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. அதியேஸ்வரன் தோழர் அவங்க கருத்தை பகிர்ந்துக்குவாங்க. சரிங்களா? வேற யாராவது தோழர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இது இருக்குங்களா? யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. இருக்கா? வேற யாராவது பேச விரும்புறீங்களா தோழர்? சரி, நம்ம ஏற்கனவே நிகழ்வு நேரம் இதாயிட்டுன்னு நினைக்கிறேன். தோழர் அதியேஸ்வரன் தோழர், நீங்க ஏதாவது தோழர் ஒரு கேள்வி கேட்டதை பத்தி உங்களோட கருத்து சொல்ல விரும்புறீங்களாங்க தோழர்? அது கோஷா முறை பத்தி அவரு எல்லா இடத்துலயும் பேசுறாரு. ரொம்ப கடுமையான விமர்சனமா உள்ள போல அவர் சொல்றாரு, இது பல இடங்கள்ல கோஷா முறை இல்லாம இருக்கு. இன்னொன்னு அது குரான்லயே அதுக்கான ரெஃபரன்ஸ் இல்லாம தான் இருக்கு. அதனால காலப்போக்கில் இது மாறிடும் அப்படின்லாம் சொல்றாரு. இன்னொன்னு கோஷா முறை மட்டும் இல்ல, இன்னும் பல பெண்ணுரிமைத்தனம் இருக்கு. நிறைய விமர்சனம் பெரியார்ட்டே வச்சாங்க இஸ்லாம்ல. அப்ப பெரியார் அவங்களுக்கு எல்லாம் பதில் என்ன சொன்னாருன்னா, மதமாற்றம் தொடர்பான உரையில தான் அதையும் சொல்றாரு. நான் நீங்க எல்லா வகையான மதங்களும் ஒழியும் போது இஸ்லாம் மதமும் ஒழிய போது அதுல இருக்க பெண்ணிடமே சேர்ந்து ஒழிய போகுது. என்ன பிரச்சனை சாதி ஒழிப்பு, இன இழிவு ஒழிப்பு, அதுதான் முக்கியமா கருதுலாம். எல்லா மதங்களும் இருக்க பெண்ணிடமே ஒழியும் போது இந்த பெண்ணிடத்தை ஒழிஞ்சிட போகுது, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. கோஷா முறைக்கான ஆதாரம் அதுல இருக்குன்னே அவர் சொல்லல. பெரிய அது சில முஸ்லீம் பெரியவர்கள்ட்ட நான் கேட்டேன். அவங்க எங்களோட ஹதீஸ்ல அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னா பெரியார் இந்த புத்தகத்திலே கூட அப்படி கட்டுரை வருது, அந்த மாதிரி கட்டுரை வந்துருக்கு. அது ஒரு பெரிய விமர்சனமா அதை சொல்லல அவர் சொல்லல. தோழர் என்ன கேட்கிறாரு எனக்கு சரியா புரியல. அவர் என்ன கேட்க வந்தாரு? இல்ல தோழர், இதுதான் கேட்டாரு தோழர். சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப என்னன்னா, நம்ம நிறைய பெரியாரிஸ்ட நம்ம பேசிக்க, என் ஃப்ரெண்டே நிறைய பேர் பெரியாரிஸ்ட் ரேஷனலிஸ்ட் இருப்பாங்க. இப்ப நம்ம பெரியார் இஸ்லாத்தை பத்தி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம அவங்க எடுத்து சொன்னாலும் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அது ரெண்டாவது பட்சம். அவங்க உடனே நம்மகிட்ட வைக்கிற கேள்வினா, அப்ப புர்காவே தானே எதிர்த்திருக்காரு, அவங்களோட நிலைப்பாடு இல்லைன்னா கடவுள் இல்லை, அந்த ஒரு ஐடியாலஜி மட்டும் எடுத்துட்டு நம்மகிட்ட பேசுறாங்க. நம்ம இதுவும் ஓகே தானே சொல்லியிருக்காரு, இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நம்ம சொல்றப்ப, இதை ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க சொல்றப்ப, அப்படின்னாலும் அதை அவர் எதிர்த்து இருக்காருல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதிர்த்திருக்காரு, கடுமையான எதிர்ப்பா சொல்ல, அது காலப்போக்குல மாறிடும் அப்படின்னு தான் சொல்றாரு. துருக்கி எல்லாம் சொல்றாரு, துருக்கியில மாறி இருக்கு. ஹைதராபாத் நிசாம் அவரு இஸ்லாமிய மன்னர் தான். அவரு சென்னையில தன்னோட சகோதரிகளோட இயல்பா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. நான் பார்த்த அளவுக்கு, நான் சின்ன வயசுல பார்த்த அளவுக்கு கோஷா முறைங்கிறது இல்லாம ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. இப்ப அந்த
RSS-ஓட போக்குகள் அதிகமாக ஒருவேளை இந்த பிரச்சனை அதிகமாயிடுச்சா எனக்கு தெரியல. எனக்கு அதிகமா நான் சின்ன வயசுல பார்க்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட நான் இஸ்லாமிய தெருவுல தான் வளர்ந்தவன் சார். அப்படிலாம் இருந்தது. இந்த அளவுக்கு அதிகமா போடல. ஆனா அதனால பெரியார் காலத்துல அது பெருசா பேசலையா அப்படிங்க தெரியல. அவர் கண்டிச்சிருக்காரு. அதை கடந்து நம்ம கோஷா முறை மட்டுமே திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. அங்க சொத்துரிமை இருக்குது. இந்து மதத்துல சொத்துரிமை இருக்கா? அங்க விவாகரத்து உரிமை இருக்குது. இங்க விவாகரத்து அவ்வளவு ஈஸியா வாங்க முடியுமா? இப்படி பல விஷயம் இருக்கு. நம்ம புர்கா சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஓட்டிட்டு இருக்க முடியாது. அம்பேத்கர் பதவி விலகிறதுக்கான முக்கிய காரணங்களே இங்க இதே காரணங்கள் தான். சொத்துரிமை ஒண்ணு, இந்த விவாகரத்து ஒண்ணு. இது முக்கியமான விஷயங்களா அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியை விலகுறாரு. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சிக்கல் இஸ்லாம் மதத்துல அது இயல்பா இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். 100க்கு 100 பெரியார் விரும்பின மாதிரி அந்த மதம் இருந்துச்சா அப்படின்னா எந்த மதத்தையும் பெரியார் அப்படி சொல்லல. அவர் நாத்திக மதத்தை தன்னோட நாத்திகத்தையும் அவர் 100க்கு கரெக்ட் சொல்லல. அவரே சொல்றாரு, நாத்திகனா இருந்தாலும் கூட தீண்டாமை அவனுக்கு வரும் அப்படிங்கிறதே சொல்றாரு. நாத்திகம் ஜாதியை ஒழிக்கவில்லைன்னே சொல்றாரு. அதெல்லாம் சொல்லியிருக்காரு, குடியரசே சொல்லியிருக்காரு. அதனால அவரு விமர்சிக்காத விஷயங்கள் கிடையாது. அதை பிடிச்சிட்டு இப்ப பெரியார் நாத்திகத்தால கூட ஜாதி ஒழியலன்னு சொல்லியிருக்காரு, ஒரு சொல்லிதான் இருக்காரு. அதை வச்சுக்கிட்டு நாத்திகமே தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா பெரியாரிஸ்ட்? இப்படி சொல்ல முடியாது. கோஷா முறை தவறுன்னு பெரியார் சொல்லியிருக்காரு. அதை கடுமையான விமர்சனம் வைக்கல. ஏன்னா அவர் சொல்ல வந்தது ஜாதி ஒழிப்பு அப்படிங்கறது, இன இழிவு ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்துல முக்கியமா பார்த்தாரு. அது ஒழிஞ்சாலே மத்த பிரச்சனை சரியா போகும்னு தான் நினைக்கிறாரு. அப்படி நீ ரொம்ப பெண்ணுரிமை பேசணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க இஸ்லாமுக்கு வர வேண்டாம்னு சொல்றாரு. நம்ம அதெல்லாமே சொல்லியிருக்காரு. ஒண்ணு என்ன மாற்று கருத்து இல்லை. பெரியாரிஸ்ட் நம்ம போய் இப்ப நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியமே என்ன? இப்ப நீங்க தோழர் கேட்கிறாரு, நம்ம பெரியாரிஸ்ட் பேச வேண்டாம். அது அவங்க எப்படியா இந்து மதத்தை விட்டு ஒரு மாற்றான வாழ்வியலுக்கு வந்துட்டாங்க. அது ஏதோ ஒரு வாழ்வியல் இருக்கட்டும். இப்ப புத்திஸ்ட் இருக்க மாதிரி, இஸ்லாமிய இருக்க மாதிரி இப்ப பெரியாரிஸ்ட் ஒரு மாற்று வாழ்வியலுக்கு வர்றாங்க. அதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அது வரட்டும், ரைட்டு. நம்ம ஏன் அந்த விவாதத்தை அவங்கள்ட்ட போய் நடத்தணும்? நம்ம சராசரி மக்கள் கேட்போம், யாருக்கு விடுதலை தேவையோ, யாரு சூத்திரங்கிற பிரச்சனையை இழிவா கருதுறாங்களோ அவங்கள்ட்ட பேசுவோம். நம்ம ஏன் பகுத்தறிவாளர்கிட்ட போய் பேச வேண்டிய அவசியம் வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி தோழர். இறுதியா அன்சாரி தோழர் ஒரு கேள்வி கேட்கறதா சொன்னாரு, அவங்க பேசுவாங்க. இஸ்மாயில் தோழர். அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? கேக்குதுங்க. கேள்வி இல்ல, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமதுக்கு தனிப்பட்ட முறையில நன்றி சொல்றேன், விருப்பப்படுறேன். அவங்க கிட்ட போய் நம்ம கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருந்தது. அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கும், இதுல அவங்களால கலந்து கொள்ள முடியுமா அப்படின்னு. ஆனாலும் அவங்க தொடர்ந்து வாக்குறுதி கொடுத்து, அதுவும் இல்லாம இன்னைக்கு காலையில கூட நான் புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு, நிச்சயமா கலந்து கொள்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு நன்றி சொல்லணுன்றதுதான். ஜஸாக்கல்லா சமத் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். தோழர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பங்கெடுத்துக்கிட்ட தோழர்கள், கலந்துகிட்ட தோழர்கள் அனைவருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்வுல கலந்து ஒரு வார்த்தை பேசலாமா? என்னன்னா, நான் ஆக்சுவலா மறந்துட்டேன். சமத் தோழரை நேர்ல சந்திச்சு இஸ்மாயில் தோழர் பேசும்பொழுது இந்த பதிப்பாசிரியர் பெயரை குறிப்பிட்டு அவர் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டாராம். அதனால நான் என்னோட நன்றி அவருக்கு இஸ்மாயில் தோழர் சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன். இப்போ தோழர்கிட்டையும் என்னுடைய நன்றிகளையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப நன்றி தோழர். இந்த முறை கூட்டத்துக்கு நன்றி சொல்லணும், உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். அருமையான பணி செஞ்சிருக்கீங்க. இந்த மதிப்புரை வழங்கும் போது தோழர் ராமச்சந்திரன் அப்படிங்கிற பேரை ஒரு 4-5 முறை சொல்லி சொன்னாங்க. நீங்க அப்ப வரலன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப சிறப்பாவே அவங்களுடைய உரையை ஆற்றினாங்க. உண்மையாலுமே திராவிட இயக்கத்திற்கும் இஸ்லாமியர்கள் இயக்கத்திற்கும் இடையிலான உறவும் உரையாடலும் ரொம்ப பரந்ததும் விரிந்ததும் ஆகும். பெரியார் பேசுனது மட்டும் இல்ல, இன்னும் எண்ணற்ற இலக்கியங்கள் இந்த பரப்புல இருக்கு. இஸ்லாமிய தோழர்கள் எண்ணற்ற பேர் சுயமரியாதை இயக்கத்துக்கு பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்புகள் எல்லாம் தொகுக்கப்படணும், சிறப்பா முன்னிறுத்தப்படணும். இந்த நாட்டுல பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் ஒண்ணு தோன்றி வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு இஸ்லாமிய மக்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மாபெரும் பங்களிப்பு. அதை நம்ம நன்றியோட நினைவு கூறணும், என்றும் நம்ம நினைவுல நிறுத்திக்கணும்
அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் பல வேலைகள் தேவை. இந்த கூட்டத்திலேயே ஒரு தோழர் சொன்ன மாதிரி வந்து பெரியார்தாஸ் இஸ்லாமை தழுவுன தோழர்கள் எழுதின எழுத்துக்களும் சரி, ஏற்கனவே இஸ்லாமில் இருந்து சுயமரியாதை இயக்கத்தோடு சேர்ந்து வேலை செய்த தோழர்களும் சரி, இவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் முறையாக தொகுத்து பதிப்பிக்கப்பட்டு அவர்களுடைய வரலாறுகள் குறித்தும் தீவிரமான ஆராய்ச்சிகள் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு சில ஆராய்ச்சிகள், மிக முக்கியமான ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன. அந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் வந்து சீர்மை பதிப்பகம் வெளியிட இருக்கிறது. அதையெல்லாம் மிக முக்கியமான நூல்கள், மிக முக்கியமான ஆய்வுகள், அது ரொம்ப முக்கியமான அந்த நூல்களை எல்லாம் வெளியிட இருக்கும். அதனால வாசகர்கள் அதையும் பெற்று பயன் பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த கூட்டத்துல பங்கு கொண்டு மதிப்புரைகள் வழங்கிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது தோழர் அவர்களுக்கும், காட்டாறு வெளியீட்டகத்தின் பொறுப்பாளர், இதழின் ஆசிரியர் தோழர் அதியசுரன் அவர்களுக்கும், இன்னும் நமது தோழர்கள் கொல்லு நதீம் உட்பட, இஸ்மாயில் பாய் உட்பட எல்லா தோழர்களுக்கும், பங்கெடுத்துக்கிட்ட ஒவ்வொரு தோழருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டம் நிறைவுற்றது. மிக்க நன்றி. வணக்கம் தோழர்களே. நன்றி தோழர்களே.